பலம் ஐந்து கரத்தனை யானை இந்தி நிலம் பிறை போலுமைத்தனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை குந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. शुक्लां परधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनन्द्याये सर्वविघ्नोपशान्तये திருச்சித்தம். ஐயா அவருக்கு அன்மியூட் பண்ணுங்க, நான் எல்லாரையும் மியூட் பண்ணினேன். ஐயா ஐயா அன்மியூட் பண்ணி போட்டு சொல்லுங்க ஐயா ப்ளீஸ். திருச்சித்தம்பலம். மண்ணாகி விண்ணாகி மலையும் ஆகி வைரவுமாய் மாணிக்கம் தானேயாகி கண்ணாகி கண்ணுக்கோர் மணியும் ஆகி கலையாகி கலைஞானந்தானேயாகி பெண்ணாகி பெண்ணுக்கோரானும் ஆகி பிரளயத்துக்கு அப்பாலோர் அண்டம் ஆகி பெண்ணாகி எண்ணுக்கோர் எழுத்தும் ஆகி எழுஞ்சுடராய் எம்மடிகள் நின்றவாறே. நிறணிந்தார் அகத்திரளும் நிறைகங்குல் புறத்திரளும் மாறவரும் திருப்பள்ளிகளுச்சீனிலே மாதவம் செய் சீரடியா திருவலகும் திருமலுக்கும் தோண்டியுங்கொண்டு ஆரணிந்தார் கோயிலுள் அடைந்தவரை கொடுப்புக்கார். திருச்சிற்றம்பலம். ஒன்றவன் தானே இரண்டவன் நின்னருள் நின்றனன் மூன்றினுள் நான்குணர்ந்தானைந்து வென்றனன் ஆறு விரித்தனன் எழும்பல் சென்றனன் தான் இருந்தான் உணர்ந்தட்டே. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. தெளிவு குருவின் திருமேனி காண்டல் தெளிவோ குருவின் திருநாமம் செப்பல் தெளிவோ குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவோ குரு சிந்தித்தல் தானே. திருச்சிற்றம்பலம். நம பார்வதி பதையே ஹரஹர மகாதேவா. நம பார்வதி பதையே ஹரஹர மகாதேவா. நம பார்வதி பதையே ஹரஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இன்பமே சூழ்க எல்லோரும் வாழ்க. சிற்றபேசா சிவசிதம்பரம் மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம். எம்பெருமான் தில்லை நடராஜனின் திருப்பாதார விந்தங்களை வீழ்ந்து பணிந்து வணங்கி திருவாவடுதுறை குருமுதல்வர் நமசிவாய மூர்த்தி எழுந்ததும் 24வது குருமகா சன்னிதானம் அவர்களினதும் பொன்னார் திருவர்களை போற்றி பணிந்து வணங்கி இன்றைய நிகழ்வுக்கு வருகின்றிருக்கும் உங்கள் அனைவரையும் அன்போடும் அவர்களோடும் வரவேற்று வணக்கத்தை கூறி நாங்கள் இன்றைய நிகழ்ச்சி ஆரம்பிப்போம். நாங்கள் திருமந்திரம் முதலாம் தந்திரத்திலே 17வது தலைப்பிலே அறஞ்செய்யான் தரத்தை பற்றி பார்த்து கொண்டிருக்கின்றோம். அறம் என்பது நாங்கள் இறப்பவரை கொடுப்பது இல்லை என்பது ஞானிகளை கொடுப்பது. 32 அறங்கள் இருப்பதாக காஞ்சி புராணத்திலே உமாதேவியார் செய்ததாக நாங்கள் பார்த்திருக்கிறோம். அப்படி அறங்கள் நிறைய இருக்கின்றன.
தண்ணீர் பந்து வைத்தல், பாடசாலை அமைத்தல், உயிரை கொடுத்தல், ஆலயம் கட்டுதல், மற்ற கிணறு தோண்டுதல், நடுகள் செய்தல், மற்றது கன்னிகாதானம் செய்தல், இப்படி நிறைய சொல்லப்பட்டிருக்குது. அந்த வகையில நாங்கள் இந்த அறத்தை செய்ததுனால அருளை பெறலாம் என்பதை திருமூலர் இங்கே வலியுறுத்தி வருகின்றார். நாங்கள் 265வது மந்திரத்தை பார்த்து நாங்கள் அது மேலோட்டமா பார்த்துட்டு 266க்கு செல்வோம். வழி நடப்பாருந்தி வானோருலகம் களி நடப்பார் நடந்தார்கரம் பாரும் மழி நடக்கும் வினை மாசர ஓட்டிட்டே ஒளி நடப்பார் வினை ஓங்கி நின்றாரே. இந்த வழி நடப்பார் என்றது அறவழியிலே நடக்கிறவர்கள். அறவழி என்றது கர்ம சிந்தனை நன்னறியில வேத நாங்கிலும் மெய்ப்பொருளாவது நாதன் நாம் நோச்சுவேன் சொல்லி காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஒதுவார் சமை நன்னறை குவிப்பது. அதான் இங்கே வழி நடப்பது. நல்ல வழியிலே அறவழியிலே நடக்கிறது. சைவ நெறியிலே நடப்பது, மற்றது சிவ நெறியிலே நடப்பது. நல்ல வழியிலே நடந்து அப்படியவர்கள் இல்லாமல் சரியா நடக்காதவர்கள் வானோர் உலகங்களை நடப்பார். உலகத்துக்கு செல்லக்கூடிய வாய்ப்பை அவர்கள் இழந்தவர்களாக இருப்பார்கள். அவர்களுக்கு அந்த தேவருலகம் போகக்கூடிய அந்த அடம் பாக்கியம் கிடைக்காது. நடந்தார் கரும்பாரும் அவர்கள் கரும்பு ஆறு கரும்பாரும் கரும்பார் கருமையாகிய உலகம், கரிய உலகம். கரிய உலகம் என்றது நரகம் என்று சொல்லுவோம், நிலையம் என்று சொல்லும் சொல்லப்படுகின்றது. அவளுக்கு கிடைக்கிற இடம் இந்த நரகம்தான். மழை நடக்கும் வினை மாசு அற ஒட்டிட்டு இந்த மலிக்கின்ற இதை நாங்கள் தவிர்க்க வேணுமோ அப்படியானவற்றை எல்லாம் தவிர்க்காமல், காமம் பேளி மயக்கம் அப்படியான முக்குற்றங்கள், மற்றது காமகுரோத மோக மலம் ஆச்சரியம் என்று சொல்லப்படுகிற 6 வகைகள், இதுகள் எல்லாத்தையும் அவர்கள் அந்த அப்படியே அப்படியே நடக்கும் மழை நடக்கும் வினை மாசு ஓடிட்டு அப்படியான குற்றங்களை எல்லாத்தையும் இல்லாமல் செய்து களைந்து விட்டு குற்றங்களை மற்றவற்றையும் தடுப்பதில் முன்னின்று ஒளி நடப்பார் வினை ஓங்கி நின்றாரே. அவர்கள் அப்படிப்பட்டவர்கள் எல்லாம் அந்த அவற்றிலிருந்து நீங்கி ஒளி நடப்பார். அப்படியான குற்றங்களிலிருந்து காமம் பேளி மயக்கம் என்று சொல்லப்படுகிற முக்குற்றங்கள் 6 வகை பகைகளிலிருந்து நீங்கி ஒளி நடப்பார் வீங்கி இருக்கிறவர்கள் ஓங்கி நின்றாரே. அவர்கள் மேலான நிலையை பெற்றிருப்பார்கள், இந்த உச்ச நிலையை பெற்றிருப்பார்கள். இறைவனை அடையக்கூடிய மேலான நிலையை அவர்கள் இந்த தீவினை எல்லாம் நீங்கி நல்வினை நடந்து இந்த நல்வினையாகிய செயலில் ஈடுபட்டவர்கள் இறைவனுடைய திருவடி பேரை அடையக்கூடிய இந்த மீதானத்தை அடைவார்கள். மீதானம் என்று சொல்வது இறைவனுடைய அந்த அருளை தருகின்ற சாஸ்திரம் என்று சொல்லுவோம். அப்படியானத்தை அடைவார்கள். அதை பார்த்து நாங்கள் அறவழியவர்கள் நிற்கிறவர்களுக்கு அந்த வானிலை செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அப்படி இல்லாதவர்களுக்கு அந்த வாய்ப்பு இல்லாமல் போய் அவர்கள் நரகத்துக்கு செல்வார்கள். அப்படிப்பட்டவர்கள் இந்த குற்றங்களை எல்லாம் களைந்து இந்த நல்ல வினைகளை செய்திருந்தால் அவர்களுக்கும் இந்த நன்னறி நடக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் என்று சொல்லி திருமூலர் சொல்கின்றார். பிழை செய்கிறவர்கள் பிழையை திருத்தி நல்ல முறையில் இருந்தால் அவர்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். அந்த கருத்தை 265வது மந்திரத்தில் சொல்கின்றார். இன்றைக்கு பார்க்க வேண்டியது 266. ஆறுயிர்க்கெல்லாம் அன்பு செய்க என்று சொல்கிறார். ஆறுயிர் என்றது அருமையான உயிர். இந்த உயிர் கிடைத்தற்கு அரிய உயிர். இது உடம்பை பெற்று தனுகரண போகங்களை பெற்று இறைவனை அடையக்கூடிய வழிகளை தேடி வினைகளை ஒழித்து இறைவனை அடையக்கூடிய வழிகளை சேர்ந்து இருக்கக்கூடிய வழிதான் அன்பு. இப்ப அன்பு செய்கின்றது இறைவனிடம் அன்பு செய்யுங்கள், உயிர்களிடம் அன்பு செய்யுங்கள் என்ற கருத்தை சொல்கின்றார். அறம் அல்லாதவற்றை செய்பவர் துணையின்றி சினத்தில் விழுந்து கெடுவார்கள். அறமில்லாதவற்றை மறஞ்செய்வார்கள், பாவம் செய்வார்கள். அப்படி அவர்கள் எல்லாம் எந்த விதமான உதவி இல்லாமல், துணையும் இல்லாமல், திருவருள் துணையோ இறை துணையோ மற்ற உற்ற துணை ஒன்றும் இல்லாமல் அவர்கள் சினத்துள் விழுந்து, சினத்துள் அடையும் போது இந்த காலனுடைய சினத்தில் விழுந்து வருவார்கள். அவர்களுக்கு கூட நல்ல சிந்தனை இல்லாமல்
எல்லாவற்றுக்கும் அந்த எடுத்தறிஞ்சி பெறுகிற தன்மையை பெற்றவர்களாக அழிவார்கள். அடியாரும் அடியார் அல்லாரும் இந்த அடைகின்ற நிலை, அடியார்கள் இறைவன் அடைவார்கள், அடியார் அல்லாதவர்கள் துன்பப்பட்டு கஷ்டப்பட்டு இந்த யமனுடைய சினத்துக்கு உட்பட்டு நடப்பார்கள் என்ற கருத்தை திருமலை சொல்லுகின்றார். 166. கனிந்தவர் ஈசன் களலடி காண்பர், துணிந்தவர் ஈசன் துறக்கமதாழ்வர், மலிந்தவர் மாளும் துணையும் ஒன்றின்றி மெலிந்த சினத்தினுள் வீழ்ந்தொழிந்தாரே. கனிந்தவர் ஈசன் களலடி காண்பர், துணிந்தவர் துறக்கமது ஆழ்வர், மலிந்தவர் மாளும் துணையும் ஒன்று இன்றி மெலிந்த சினத்தினுள் வீழ்ந்து ஒளிந்தாரே. கனிந்தவர், கனிந்தது இலகிய மனமுள்ளவர், இலகிய சிந்தை உள்ளவர்கள், நன்றாக அன்பு, எல்லாவிடத்திலேயும் அன்பு, பாசம், கருணை மிக்கவர்கள், இரக்கம் நிறைந்தவர்கள் தான் கனிந்தவர். ஈசனோடு அன்பு பாராட்டுவர்கள், ஈசனுடைய திருவடியை நினைத்துக் கொண்டிருப்பவர்கள், இப்படிப்பட்டவர்கள் தான் கனிந்தவர். இப்ப எல்லா உயிரிடத்தும் கருணை காட்டுகிறவர்கள், இறைவனிடத்திலே அன்பு செலுத்துகிறவர்கள், இறைவனது திருவடியை காண்பார்கள். இப்படி எல்லா உயிர்களுக்கும் உதவி செய்வர், எல்லா உயிர்களும் இறைவன் என்று நினைத்து இறங்கி எல்லா உயிர்களுக்கும் இறங்கி அருளனின் செய்வார்களுடனே செய்யாய் பராபரம் என்று சொல்லி தாய்மன பாடுகிறார். அப்ப எல்லா உயிர்களுக்கும் இறங்கி அன்பு செய்கிற அந்த இலகிய மனம், கனிந்த மனம் இருக்கிறவர்களுக்கு இறைவன் திருவடியை காணக்கூடிய ஒரு மேலான கிடைக்கும். இந்த பிற உயிர்களுக்கு இறங்கி அந்த அப்படியான மனத்தோடு, அப்படியே நல்ல மனம் உள்ளவர்கள், உள்ளம் உருகி 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 ஈர நெஞ்சாயிருப்பவர்கள், அந்த ஈயக்கூடிய கொடுத்து உதவக்கூடிய அன்னையை போல இருப்பவர்கள், அவர்கள் சிவபெருமானுடைய திருவடியினை திருவருள் மூலமாக பெறக்கூடிய அந்த பெரிய அரிய சிறப்பை பெற்றுக் கொள்வார்கள். அதான் கனிந்தவர் ஈசன் களலடி. களல் என்பது காலில் அணியப்படுகின்ற ஒரு ஆபரணம், வீரக்கலல் என்று சொல்லுவோம். வீரத்தை போருக்கு வீரத்தின் அடையாளமாக காலில் அணிகின்ற ஒரு அணிகலன். அந்த களலை அணிந்த கால் திருவடிகளை காண்பார்கள். துணிந்தவர் துறக்கமது ஆழ்வார். எதற்கும் துணிந்தவர்கள், உலக ஆசையை விட துணிந்தவர்கள், தங்களுடைய பற்று பாசங்களை விட துணிந்தவர்கள், மற்றது உலகம் அனித்தியம் நிச்சயம் அல்ல, எல்லாம் காணலில் என்று அறிந்து அதை இந்த உலகத்தை பற்றிய எண்ணத்தை விட துணிந்தவர்கள், மற்றது இந்த உலக இன்பங்களை விட்டு இறைவனை அடைய வேண்டும் என்ற அந்த எண்ணத்திலே துணிவு பெற்றவர்கள், இந்த முழுமுதற் கடவுள் சிவன் தான் என்று சொல்லி உறுதியாக நம்பிக்கொண்டிருக்கின்ற அந்த பாதைகள் செல்ல துணிந்தவர்கள், மற்றது மாலரன் நேயம் மலிந்தவர் வேடமும் ஆலயந்தானும் அரண தெளிமை என்ற அந்த கருத்தை பின்பற்ற துணிந்தவர்கள் தான் இங்கே துணிந்தவர். அப்ப துணிந்தவர் என்பது பல்வேறு வகையிலையும் அவர்கள் இந்த உலகப்பற்று பாசங்களை விட்டு இறைவனை அடையக்கூடிய வழிகளை காண வேண்டும் என்ற உத்வேகத்தால் உந்தி நடக்க துணிந்தவர்கள். துறக்கமது ஆழ்வார். துறக்கம் என்பது சொர்க்கம். அவர்கள் இந்த உலகத்தை துறந்து தாங்கள் ஒரு மேலான இடத்தை அடையக்கூடிய நிலையை பெறுவார்கள். அங்கே சென்று நல்ல தன்மையை பெறக்கூடிய இருப்பார்கள். விரக்தி கொண்டு இந்த உலகத்தை விட்டு துணிவுடன் தவஞ்சவர்கள், துறவு போன்றவர்கள். துறக்கம் என்பது சொர்க்கம் என்று சொல்லலாம். துறக்கம் என்பதற்கு இவர்கள் இந்த உலக இன்பங்களை விட்டு இறைநிலையை நாட்டம் கொள்வதற்காக துறவுத்தன்மை போன்றவர் என்று சொல்லலாம். துறக்கம் என்பதற்கு 2 விதமான பொருள் கொள்ளப்படுகின்றது. அப்படியான தன்மையை பெற்றவர்கள், தவஞ்செய்கிறவர்கள், அவர்கள் ஆழ்வர், இந்த சாயுச்சிய நிலையை அடைவார்கள். மேலான தன்மை சாலோ சாமீப சாரூப சாயுச்சியம் என்று சொல்லி இந்த பரமுத்தி அல்லது அத்திவித முத்தியை அடையக்கூடிய தன்மை பெறுவார்கள். துணிந்தவர் துறக்கமது ஆழ்வர். தாங்கள் பற்று பாசங்களை விட துணிந்து இறைவனையே துணை என்று சொல்லி அவருடைய திருவடியை பற்ற துணிந்தவர்கள்
துறக்கமது ஆழ்வார்கள். அவர்கள் அப்படியான ஒரு தவநிலையிலிருந்து மேலான தன்மையை பெற்று சொர்க்கத்தை அல்லது அந்த சாயுட்ச முக்தியை அடைவார்கள். அவருக்கு அப்படிப்பட்ட சிவோலவை அடையக்கூடிய இந்த பேரை பெற்றுக்கொள்வார்கள். மலிந்தவர் மாளும் துணையும் ஒன்றின்றி. மலிந்தவர் என்றது எல்லாத்துக்கும் விருப்பம். எல்லாம் மலிவண்ட மிக இலவாக கிடைக்கிறது விருப்பம். சரியோ, விருப்பத்தை காசு கொடுத்து வாங்க தேவையில்லை, எல்லாம் மலிவாக கிடைக்கிறது. அது வேணும் இது வேணும் எல்லாம் வேணுமென்ற ஆசை பேராசையோடு இருக்கிறவர்கள் தான் மலிந்தவர்கள். தந்த நிலையிலிருந்து கீழ்நிலையில இருக்கிறவர்கள், தாழ்ந்த நிலையில் உள்ளவர்கள், மலிவாக இருக்கிறவர்கள், பத்து பாசங்கள் பேராசையோடு இருக்கிறவர்கள், தங்களுடைய நிலையை உணராது தாங்கள் மற்றவர்களுக்கு உதவ வேண்டும் என்ற தன்மையிலிருந்து விலகி கீழ்நிலையிலிருந்து தங்களை பற்றியே மட்டும் எண்ணிக்கொண்டிருக்கிறவர் மலிந்தவர். அப்படிப்பட்ட மலிந்தவர் மாளும் துணையும் ஒன்றின்றி, அவர்களுக்கு எந்த விதமான வழித்துணை, எந்த விதமான உதவி, எந்த விதமான இறைவனுடைய திருவருள் ஒன்றுமில்லாமல் மாளும் துணையின்றி, அப்ப இந்த அறனில்லாதவற்றை நின்று மறைச்செயலை செய்து கொண்டிருக்கிறவர்கள் இறைவனுடைய அருளின்றி சரியா மாளுவார்கள். மாளும் என்றால் இறைப்பார்கள். எந்த விதமான ஆதரவோ அல்லது உதவியோ அல்லது திருவருள் துணையோ இறைவனுடைய அந்த பேராற்றலோ இல்லாமல் அவர்கள் மாளும் அந்த தன்மையை பெற்றிருப்பார்கள். இப்படியான ஆசை வழிபட்டவர்கள், தாழ்ந்த நிலையில் உள்ளவர்கள், மக்களுக்கு உதவக்கூடிய அந்த மனநிலையிலிருந்து மலிந்தவர்கள், அவர்களை விடுபட்டவர்களுக்கு இந்த எந்த துணையும் இருக்காது, இறையர்களோ திருவருளோ இருக்காது. அவர்கள் அப்படிப்பட்ட நிலையில எதுவும் இல்லாமல் இறக்கக்கூடிய தன்மையை பெறுவார்கள். அவர்கள் மாழ்வார்கள். மாளும் என்பது இறக்குவது. மெலிந்த சினத்தினுள் விழுந்தொழிந்தாரே. மெலிந்த சினம் என்பது அந்த சினம் என்ற அந்த அது அந்த அவனுடைய மிக இலவாக அவங்களுக்கு சினம் வருதுன்னு சரியோ. இவர்கள் இப்படிப்பட்ட நிலையில இருக்கும்போது அந்த காலன் உயிரக்கார காலனுக்கு மிக லேசாக அந்த ஆத்திரம் கோபம் வருகிறது. அவர்கள் வல்லடிக்காரர் வலுக்கயிற்றாக கட்டி சரியா செல்லன்று தள்ளி தீவாய் நரகடை தள்ளி வைப்பார் என்று சொல்லி நாங்கள் ஏற்கனவே பார்த்த நாங்கள். அப்படிப்பட்ட அந்த இப்படி எந்த துணையும் இல்லாமல் அந்த இறைவனுடைய அருளும் இல்லாமல் அவர்கள் இப்படி இறக்க போறவர்களை இந்த காலன் அதாவது மெலிந்த சினத்தினுள் மிக இலகுவாக ஆத்திரப்பட்டு கோவப்பட்டு அதுக்கு ஆளாகி இந்த நரகிலே அழிவார்கள். வீழ்ந்தொழிந்தாரே சினத்தினுள் வீழ்ந்தொழிந்தாரே, சினத்தில் அகப்பட்டவர்கள் அவர்களுக்கு சொர்க்கம் கிடைக்க மாட்டாது, கிடைக்கிற இடம் நரகம்தான் கிடைக்கும். அப்ப நரகிலே விழுந்தார்கள். அவர்கள் சினம் மிக்க அழிவார்கள். எந்த விதமான சந்தோஷம் இல்லாத நிலையிலே இருப்பார்கள். சரியோ, அந்த சினத்தை உடனே கொண்டு சினத்தினுள் மூழ்கி தீமை செய்கிறவர்கள், அவர்களுக்கு எது நல்ல காரியம் செய்யக்கூடிய எண்ணங்கள் என்று விடுபட்டு இந்த தீமையிலே மூழ்கி இருக்கிறவர்கள் சினத்தின் பயப்பட்டு தாங்களின் சினத்துக்கு ஆளாகி இந்த காலனுடைய சினத்துக்கு உட்பட்டு அவர்கள் அழிந்து விடுவார்கள். அதான் மெலிந்த சினத்துள் வீழ்ந்து ஒளிந்தாரே. வீழ்ந்து ஒளிந்தாரே என்று அந்த சினத்துக்கு தருகின்ற நரகத்துக்குள்ளே விழுந்து இருள் பகுதி இருள் உலகத்திலே இதயத்திலே அதுக்குள்ளே விழுந்து ஒளிந்தார். ஒளிந்தார் என்பது மிக கஷ்டப்பட்டு அவர்களுடைய சந்தோஷத்தை எல்லாம் ஒளிந்து இறை பக்தியை ஒளிந்து உலக இன்பங்களை எல்லாம் அனுபவிக்க முடியாத நிலையில இருந்து அவர்கள் இந்த பருந்தி இழப்பார்கள் சொல்வார்கள். இப்ப தீமை செய்பவர்கள் துன்பப்பட்டு விழுந்துன்றது கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு வெற்றிய வேதனையெல்லாம் அனுபவித்து அதுக்குள்ளே தொடர்ந்து அந்த துன்ப நரகத்திலே அகப்பட்டு அலர்படுவார்கள். மெலிந்த சினத்தினுள் விழுந்து ஒளிவாரே. இந்த காலனால பிடிக்கப்பட்டு கொண்டு போய் அவர் நரகத்தில் தள்ளப்பட்டு அங்கே இருக்கின்ற இருளுலகத்திலே உள்ள துன்பங்களை எல்லாம் அனுபவித்து அவர்கள் ஒளிந்து விடுவார்கள். இதுவரை இங்கே சொல்கின்றார். அப்ப நாங்கள் என்ன செய்யணும்? கனிந்தவராக இருக்க வேண்டும். மற்றது துணிந்தவராக இருக்க வேண்டும். எல்லா பற்றுக்களையும் பாசத்தையும் விட்டு
இறைவனை அடைய வேண்டும் என்ற அந்த துணிவங்களுக்கு இருக்கணும். அப்படி இருந்தால் எங்களுக்கு எல்லா நலன்களையும் நாங்கள் பெற்று அடையலாம். அப்படி இல்லை என்று சொன்னால் அவர்கள் இந்த துணை ஒன்றும் இல்லாமல் இறக்கக்கூடிய நிலை வரும். இறைவனுடைய அருளோ மற்ற திருவள்ளுவர் துணையை இல்லாமல் நரகத்துக்குள்ளே போய் மிக இலகுவாக கோவப்படுகின்ற இந்த காலனுடைய பிடிக்குள் அகப்பட்டு நரக வேதனை அனுபவித்துக் கொண்டிருப்பார்கள் என்று சொல்கின்றார். கனிந்தவர் என்பதே உயிர்களிடம் இரக்கம் காட்டுபவர், ஈர நெஞ்சோடு அறஞ்சியவர்கள், இறை சிந்தனை மிக்கவர்கள். துணிந்தவர் என்பது உலகம் அனித்தியம், நித்தியம் அல்லது காணல் நீர் என்று சொல்லி அதை பற்றி அதை வெறுக்கிறவர்கள், அவற்றை அந்த உலக இன்பங்களை வெறுக்க துணிந்தவர்கள். முதுமுழு கடவுள் சிவன் என்று சொல்லி அந்த வேறத்தையும் விட்டு சிவனை மட்டும் வழிபட துணிந்தவர்கள். அப்படி துணிந்தவர் என்று சொல்லுவார்கள். கனிந்தவர் துணிந்தவர் நினைந்துருகும் படியாறு நைய வைத்தார் என்று சொல்லி ஒரு பாட்டில் அறிகிறார். நினைந்துருகும் அடியாறு நைய வைத்தார். நான் நினைக்கிறது மாணிக்க வாஜர பாடல் நினைக்கிறது என்று தெரியல. மலிந்தவர் என்பது இந்த ஆசை மலிந்தவர்கள், சரியா, தன் நிலையிலிருந்து கீழ்நிலைக்கு இலகுவாக சென்றவர்கள். சினமிக்கு அழிவர் என்றது அவர்களுக்கும் கோபம் பட்டு தனக்கு இதெல்லாம் கிடைக்கல என்ற ஒரு விரக்தி மனத்தில் ஈடுபட்டு அழிவார்கள். அத்தோடு காலனுடைய சினத்துக்கும் ஆளாகி அழிவார்கள் என்று சொல்கின்றார். சுரக்கம் என்பது வீட்டுலகம், சொர்க்கம், மோட்சம் என்று சொல்லுவோம். அதே அதிகமாக நாங்கள் இங்கே வீட்டுலகம் என்று சொல்லும் போது சாயுச்சிய முத்தி, இறைவனோடு சேருகின்ற இரண்டரை கலக்கின்ற அத்துவித முத்தி என்று சொல்லப்படுகின்ற பரமுத்தி. மெலிதல் என்றது வாடி போய் இழைத்து போய் பாட்ட முத்தி இருக்கிறதெல்லாம் மெலிதல் சொல்லுவோம். தோற்று பார்க்கும் போது எல்லா உலகங்களில் உயிர்களிலும் ஈசன் இருக்கிறான் என்ற உண்மையை உணர்ந்து எல்லா உலகிலையும் இறைவன் இருக்கிறான், இறைவன் இல்லாத இடமே இல்லை, பார்க்கும் இடமெல்லாம் நீக்கமர நிறைந்திருக்கும் பரிபூர்ணானந்தம் என்று சொல்லுவார் தாய்மானவர். எல்லா இடங்களிலையும் எல்லா உயிரிலையும் எல்லா பொருளையும் எல்லாவற்றிலும் இறைவன் நீக்கமர ஒன்றாய் உடனாய் வேறாய் இருக்கிறான் என்ற உண்மையை உணர்ந்து எல்லா உயிரிடமும் அன்பும் இரக்கமும் கொண்டிருக்கிறவர் தான் கனிந்த சிந்தையர். அவர்கள் அப்படியே அவர்களுக்கு நல்லா உதவி செய்து எல்லாரையும் நன்றாக இரக்கம் கொண்டு அவர்களுக்கு அரவணைத்து செல்கின்றவர்கள். அவர்கள் மகிழ்ந்திருப்பார்கள். அப்படிப்பட்ட மகிழ்ச்சியோடு அவர்கள் இந்த பரம்பொருளின் மேலான இறைவனுடைய திருவடிகளை அடையக்கூடிய இந்த பெறை பெற்றிருப்பார்கள். பரம்பொருளின் திருப்படி நிழலை காணும் பேறு பெறுவர். இறையருள் அவர்களுக்கு கிட்டும். அவர்களுக்கு நம்முடைய திருவருள் கடாட்சம் எப்போதும் கிடைத்து கொண்டே இருக்கும். திருவருள் பயப்பட்டு இருப்பார்கள். உலக இன்பங்களை விட துணிந்து உறவு கொண்டு தவம் இருப்பவர்கள் இந்த வீட்டின்பமாகிய சொர்க்கத்தை அடைய அவர்களுக்கு அந்த தகுதி கிடைக்கும். அதான் துறக்கம் என்பது சொர்க்கம் என்று சொல்லலாம். இங்கே துறவு நிலை என்று சொன்னாங்க. அப்ப திருவருள் சொர்க்கம் என்று சொல்லுவோம். இந்த ரெண்டும் இது திருவருள்ன்ற கடாட்சம் கிடைக்க வேண்டும், அதுபோல சொர்க்கத்தை அடையக்கூடிய வாய்ப்பு கிடைக்க வேண்டும். இந்த திருவருள் சொர்க்கம் என்ற இரண்டும் சேராது உலக இன்பங்களில் உழன்று, இன்பங்களே உலகம்தான், எல்லாம் உலக இன்பங்கள் தான் மேலாக என்று நினைத்து அதுக்குள்ளே அகப்பட்டு அல்லல் பட்டு சுழல் காற்று போல சுழன்று அதில் அளந்து அதிலிருந்து வெளியேற முடியாமல் தத்தளித்துக் கொண்டிருக்கிறவர்கள் தங்கள் நிலையில் தாழ்ந்து வாழ்பவர்கள். அவர்தான் இந்த கீழா நிலையிலே இருப்பார் என்று சொல்லுவோம். என்ன சரியா? மெலிந்த சினத்தோள் விழுந்தொழிந்தாரே, அவர்கள் கீழ்ந்த கீழ் நிலையிலிருந்து தமக்கு துணை என்று சொல்ல யாரும் உண்டு, உற்றார் உறவினரோ அல்லது இறைவனோ திருவருளோ எந்த விதமான துணையும் உண்டு வருத்தம் காலினேன். அந்த காலன் வந்து
அவளை வருத்தும் போதோ அவர்களை காப்பாற்றுவதற்கு எவரும் முன்வர மாட்டார்கள். அப்படிப்பட்ட நிலையிலே அவர்கள் நம்முடைய கோபத்துக்கு உள்ளாகி அந்த நரகத்துக்குள்ளே விழுந்து துன்பத்திலே சுழன்று அதிலே விழுந்து கிடந்து மடிவார்கள் என்று சொல்கின்றார். அதான் இங்கே கனிந்தவர் ஈசன் களலடி காண்பர், துணிந்தவர் ஈசன் துறக்கமதாழ்வர், மலிந்தவர் மாளும் துணையும் ஒன்றென்றே மெலிந்த சினத்தினுள் வீழ்ந்திருந்தாரே. அடுத்தது பார்ப்போம் 267. வினையால் விளைவது நன்மையின் தீமையும். நாங்கள் செய்கிறது வினை. வினை என்பது இருவினை, நல்வினை தீவினை என்று சொல்லி படிச்சிருக்கிறோம். நல்வினை செய்தால் புண்ணியமும், தீவினை செய்தால் பாவமும் வரும். அப்ப அதனுடைய நன்மையும் தீமையும் கிடைக்கிறது இந்த வினையால. அதான் ஔவையார் சொல்றார், புண்ணியமாம் பாவம் போம், மண்ணில் பிறந்தார்க்கு வைத்த பொருள் சரியா ஈதொழியவர் இல்லை என்று சொல்லியா சொல்றார். அதாவது இறைவனால எங்களுக்கு தரப்பட்டது இந்த விதிகள். நாங்கள் நன்மை செய்யும் போது அது புண்ணியமாக இறைவனால் தரப்படுகின்றது, பாவம் செய்யும் போது அது பாவம், அது தீமை செய்யும் போது பாவமாக வருகின்றது. இதுக்குரிய பலனை தருகிறவன் இறைவன். பேதைகள் அறத்தை செய்து இன்பம் அடையாது கெடுவார்கள். இந்த அறிவில்லாதவர்கள், பிற சிந்தனை இல்லாதவர்கள், உலக இன்பங்களில் அகப்பட்டு துன்பப்படுகிறவர்களுக்கு அந்த அறத்தை செய்யக்கூடிய எண்ணம் வராது. நாங்கள் முந்தி பார்த்தோம்னா எட்டி பழத்தன்னு இருங்கனி வீழ்ந்தன்னு சொல்லுவோம். எட்டி பழத்தால் அந்த பழத்தால் இந்த வரைக்கும் பிரயோஜனம் இல்லை. அது நல்ல கனிகள் விழுந்து இழந்தாலும் அதை நாங்கள் எடுத்து சாப்பிடக்கூடிய நிலையில் என்றால் அது கசக்கும், அது உயிரப்பறைக்கும். ஆனபடியால் அந்த அறம் செய்யாதவரும் இந்த மாதிரியான தங்களை செல்வத்தை வைத்து பிரயோஜனப்படுத்தாமல் கெட்டு அழிவார்கள். அறத்தை செய்து இன்பம் நான் கொடுத்து பாருங்க, எங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் உண்டு கொடுக்கும்போது. அதை பிறவர் வாழ்த்துகிறார்கள். அப்ப அதிலே அவர்கள் மகிழ்ச்சியை காண்கிறார்கள். அந்த மகிழ்ச்சி எங்களுக்கு நல்ல ஒரு நிலையை தரும். உபாயம் மறைந்தும் உகில்லாரே. உபாயம் மறைஞ்சு நாங்கள் இறைவனை அடையக்கூடிய வழிகள், சந்தோஷத்தை அனுபவிக்கக்கூடிய வழிகளை இறைவன் சொல்லி இருந்தும் உய்யகில்லாரே, நாங்கள் உய்யக்கூடிய வழிகளை தேடிக்கொள்ளுகிறோம் இல்லை என்று சொல்லுகின்றார் இந்த 267வது பாட்டிலே. இன்பம் இடரென்று இரண்டுற வைத்தது, முன்பு அவர் செய்கையினாலே முடிந்தது. இன்பம் அது கண்டும் ஈகிலா பேதைகள், அன்பிலார் சிந்தை அறம் அறியாரே. இன்பம் இடர் என்று இரண்டு உற வைத்தது, முன்பு அவர் செய்கையினாலே முடிந்தது. இன்பம் அது கண்டும் ஈகிலா பேதைகள், அன்பிலார் சிந்தை அறம் அறியாரே. இது மிக இலவாக விளங்கப்படுத்துகிறார். 2 விஷயம், இன்பம் இடர், மகிழ்ச்சியும் துன்பங்களும் 2 இருக்கு உலகத்துல. இன்பமும் துன்பமும் என்று 2 எங்களுக்கு இருக்கிறது. எங்களுக்கு வந்து சேர்ந்து இன்பம் துன்பமும் இருக்கும். அது மாறி மாறி வரும். இன்பமும் துன்பமும் தான் எங்களுக்கு வாழ்க்கையில கிடைக்கிற சில சம்பவங்கள். இந்த 2ஐயும் இறைவன் தந்திருக்கிறார். என்ன காரணம் என்று கேட்டால், இந்த பிறவிகளில ஏற்கனவே பல பிறவிகள் எங்களுக்கு கிடைத்திருக்கின்றது. இந்த பிறவிகளில் கூட நாங்கள் அந்த பாவங்களை செய்தால், அறங்களை செய்யாமல் விட்டால் இந்த நிலை வரும். பாவங்களை செய்தால் துன்பமும், அறங்களை செய்தால் இன்பமும் கிடைக்கும். பல பல பிறவிகள் இருந்த தொகையாகத்தான் நாங்கள் அதை சஞ்சீத வினை என்று சொல்றோம். பல வினைகளில் ஒரு கூட்டு தொகையாக சஞ்சீத வினை சொல்றோம். பல பிறவிகளில் நாங்கள் அனுபவித்து எஞ்சிய வினை சஞ்சீத வினை என்று சொல்வோம். அதிலிருந்து இப்பிறவில அனுபவிக்க கிடைக்கிற வினை வந்து பிரார்த்த வினை என்று சொல்வோம். அந்த பிரார்த்த வினையை அனுபவிக்கும் போது செய்கின்ற புதிய வினைகள் வேறு வினை, அதை ஆகாமியம் என்று சொல்வோம். இந்த வினைகளிலிருந்து தவிர்க்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் அதையும் சொல்லுகின்றார். ஏற்கனவே செய்த அந்த 2 காரணம் இருக்குத்தானே, இன்பம் துன்பம் என்ற 2ம். அதுக்கு 2 வைத்தது, முன்பு அவர் செய்கையினாலே முடிந்தது. ஏற்கனவே அவர்கள் செய்த அந்த வினையின் பயனாகத்தான் இது கிடைத்தது. இன்பமும் துன்பமும் அவர் செய்த வினைப்பயனாக இருக்கிற அந்த வினைப்பயனை ஊட்டுபவன் இறைவன். முன்பு அவர் செய்தது, முற்பிறப்பிலே செய்தது, அல்லது முன்பு இப்பிறப்பிலே
ஏற்கனவே அவர் செய்திருந்தால் இந்த பிறப்பில கூட செய்தாலும் அல்லது பழைய பிறப்புகளை அவர் செய்தாலும் அந்த வினைக்குரிய பயனை அவர் பெற வேண்டியது தவிர்க்க முடியாது. அது ஒரு நியதி. இப்போ இறைவன் இன்பம் இரண்டுற வைத்தது முன்பு அவர் செய்த வினையினாலே. அவள் செய்த இந்த அறச்செயலுக்கும் மறைச்செயலுக்கும் மேற்பட்ட பலன்தான் இந்த இன்பமும் துன்பமும் என்று இங்கே சொல்லப்படுகிறது. இன்பம் அது கண்டும் இந்த அறம் செய்து அதால எவ்வளவு சந்தோஷம், எவ்வளவு மகிழ்ச்சி, எவ்வளவு நிம்மதி, எவ்வளவு மற்றவர்கள் எல்லாம் மிக வாழ்த்தி கொண்டிருக்கின்ற அந்த அந்த ஒரு ஒரு பூலாரத்தை எல்லாத்தையும் நாங்கள் மற்றவர்களால செய்யப்படுவதை கண்டும் அறம் செய்கிறதால எங்களுக்கு வார இன்பங்கள், மகிழ்ச்சிகள், மன நிம்மதிகள், நாங்கள் உதவி செய்தோம் என்று அவர்கள் நினைக்கின்ற அந்த அவருடைய வாழ்த்துக்கள், இறைவனுடைய திருவருள் எல்லாம் இன்பம் என்று கண்டும் அறத்தினால் இன்பம் அடைவதை கண்டும் முன் செய்த நல்வினை பெற்றால் சில உயிர்கள் பழைய வரலாற்றில் கூட ஏற்கனவே சில உயிர்கள் முற்பிறப்பிலே நன்மைகளை செய்து இந்த பிறப்பிலே நல்ல பிறவி எடுத்து சிறப்பாக வாழ்ந்து இன்பமான வாழ்வை வாழத்தை கண்டும் நாங்கள். ஏன் அவர்கள் துன்பம் இல்லாமல் இருக்கிறார்கள் என்றால் முற்பிறப்பிலே அவர்கள் சில நல்ல காரியங்கள் செய்திருக்கிறார்கள், நல்ல வினையை செய்திருக்கிறார்கள். அப்ப அந்த இன்பத்தை அவளை அனுபவிக்கிற இன்பத்தை நாங்கள் கண்டும் சிலர் அப்படியான அந்த அறத்தை செய்து இப்பிறப்பில கூட அறத்தை செய்து அதன் மூலமாக சந்தோஷத்தோடு இன்பத்தோடு இருக்கிறதை கண்டும் முற்பிறப்பிலே செய்த அந்த வினையின் காரணமாக நல்வினையின் காரணமாக இப்பிறப்பிலே நல்ல உயர்வாழ்வு வாழ்வதை கண்டும் ஈகிலா பேதையர் அன்பிலா சிந்தை. அப்ப ஈகிலா என கொடுக்காத ஈதல் என்றது ஈதல் கொடுத்தல். அந்த கொடுக்கறியா பேதைகள் கொடுத்து மற்றவர்களை சந்தோஷப்படுத்தி அவருடைய அந்த தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அந்த மனம் இல்லாத பேதைகள், ஈகிலா பேதைகள், ஈயாப்பத்திரன் என்று சொல்லுவோம், கொடுக்கறியா பேதை என்று சொல்லுவோம். அன்பிலார் சிந்தை அப்படியானவர்கள் எல்லாம் அன்பில்லாத சிந்தை உடையவர்கள். அவர்களுடைய மனதிலே அன்பு என்பது கொஞ்சம் கூட இருக்காது. இதக்க சிந்தை அடைத்த இருக்கிறவர்கள் தான் கொடுக்க கூட மனம் இல்லாமல் இருப்பார்கள். இல்லாதிருந்தாலும் அந்த அன்பை இனிய மொழியாது சொல்லுங்கன்னு சொல்லி திருமொழி சொல்லியிருக்கிறார். யாவருக்குமாம் பிறர்க்கு இன்னுரை தானே. எங்களுக்கு சந்தோஷமான வார்த்தையை சொல்லக்கூட முடியாதான்னு சொல்றார். அதுக்கு கூட எங்களுக்கு முடியல் என்று சொன்னால் நாங்கள் என்ன செய்யறோம்? ஈயாத அந்த கஞ்சத்தன்மை பெற்றவர்கள். நல்லா கருத்து பேசி சந்தோஷமா இருக்கக்கூட உங்களால் முடியல் என்றால் நீங்கள் மிக மோசமானவன் சொல்கிறார். ஈகிலா பேதைகள் அன்பிலார் சிந்தை. அவருடைய மனதிலே அந்த இரக்கம் என்றது ஒரு துளி கூட கிடையாது. ஈந்து ஒக்காத அறிவிலிகள் அன்புறு சிந்தையற்றவர்களாக இருக்கிறார்கள். கொடுக்கறியாத குலாமராக இருக்கிறார்கள். குலாமர் என்பது கீழ் மக்களாக இருக்கிறார்கள். அறம் அறியாதே. அவர்கள் இந்த அறத்தினுடைய சிறப்பை, அதனுடைய பெருமையை தரக்கூடிய நல்ல பலன்களை அறியாமல் இருக்கிறார்கள். அறம் அறியாதே, அறத்தின் சிறப்பை அறியாமல் அவர்கள் வாழ்ந்து கொண்டு தாங்கள் மட்டும் வாழ்ந்தால் போதும், தங்களுடைய இன்பந்தான் பெரு நினைத்து அந்த சுய நன்மையை மட்டும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இப்ப இன்பமும் துன்பமும் அறத்தாலும் மரத்தாலும் உயிர்களுக்கு பொருந்துவன என்பது பெருவுடைய கருத்து. அப்ப இன்பமும் துன்பமும் அறத்தால் வருவது இன்பம், மரத்தால் வருவது துன்பம். காரணம் என்னென்று கேட்டால் அறமும் மரமும் அந்த காரணமாக இருக்கிறது. காரியம் இன்பமும் துன்பமும். இப்ப எந்த காரியத்துக்கும் காரணம் இருக்கிறது. எங்களுக்கு இன்பம் வருது அல்லது துன்பம் என்றால் அதுக்கு ஒரு காரணம். என்ன காரணம்? அறஞ்செய்த காரணத்தால் அவர்களுக்கு இன்பமும், மறஞ்செய்த காரணத்தால் அவர்களுக்கு அந்த துன்பமாகிய காரியமும் கிடைக்கின்றன என்று சொல்லி இங்கே சொல்லுவார்கள். இன்பம் என்பது மகிழ்ச்சி, நிம்மதியா வாழ்தல் சொல்லுவோம். என்ன திருவள்ளுவருடைய சொல்கிறார். சரி, இன்பம் என்றா என்ன என்று சொல்கிறார்? 39வது குறளில் சொல்கின்றார், அறத்தால் வருவது இன்பம், மற்றெல்லாம் புறத்த புகழும் இல்லை. 39வது குறள் சொல்றார், இந்த அற வகையால, இந்த அறத்தின் அறவாழ்வில் நாங்கள் வாழும்போது அதை போல எங்களுக்கு இன்பமான தன்மை நாங்கள் காணவே முடியும், காண இயலாது. அறம் செய்து வாழும்போது எங்களுக்கு
நல்ல ஒரு இன்பமயமான தன்மை கிடைக்கும். மற்ற பொருள்களும் இன்பமும் இன்பமாக அந்த அறத்தால் வார இன்பத்தை விட வேற எந்த பொருளாலையும் எங்களுக்கு இன்பம் கிடைக்குமாண்டா இல்லை என்று சொல்கின்றார் வள்ளுவர். அப்ப எங்களுக்கு அவருக்கு அந்த அதால இன்பம் கிடையாது, அந்த எந்த விதமான புகழும் இல்லை. மற்றெல்லாம் புறத்த புகழும் இல்லை, மற்றெல்லாம் புறத்த அதெல்லாம் தட்டி கழிக்க வேண்டியவை, அவற்றால இன்பம் இல்லை, மகிழ்ச்சிக்கு புறம்பானவை. மற்றது அதால எந்த விதமான புகழும் கிடையாது. ஈகிலா பேதை என்றது ஈயாத அறிவிலிகள், ஈயாத பேதைகள் என்பது அறிவிலிகள், கொடுக்காதவர்கள், கொடுத்து உதவாத கீழ் மக்கள். இதுக்கு ஒரு பாடல் வருகின்றது, பார்த்தா தெரியும். பிறக்கும் போது கொடு வந்ததில்லை, நாங்கள் பிறக்கும் போது எதையாவது கொண்டு வந்தோம் என்று கேட்டால் இல்லை, நாங்கள் எதையும் கொண்டு வரவில்லை. அதே போல பிறந்து மண்மேல் இறக்கும் போது கொடு போவதில்லை, நாங்கள் இந்த பூமியில பிறந்து வாழ்ந்து இறுதியில அந்த உயிர் உடம்பை விட்டு போகும்போது கூட நாங்கள் எதையும் கொண்டு போவதில்லை, நாங்கள் கொண்டு வரவும் இல்லை, நாங்கள் கொண்டு போவதும் இல்லை. அப்ப எங்களுக்கு எது எப்படி இங்க கிடைக்குது, இந்த உலகத்துல உயிர் வாழ்க்கை எப்படி கிடைக்குது? எல்லாம் இறைவன் கொடுத்தது, சிவன் கொடுத்தது என்று சொல்லி அதை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோமா என்றால் அதுவும் இல்லை. நாங்களாக தேடி எங்களை முயற்சியாலை செய்கிறோம் என்று சொல்றோமே ஒழிய சிவன் தந்தான் எங்களுக்கு இந்த பொருள் வண்டம் வாய்ப்புகள் எல்லாத்தையும் இறைவன் தந்தான் என்று சொல்லி நான் நினைக்கிற இல்லை, எல்லாம் எங்களை செயல் என்று சொல்லி இந்த தற்போதம் அதாவது பசிஞானத்தை பெற்று இருக்கிறோம். எந்த ஒரு செயலும் எந்த ஒரு பொருளும் இறைவனுடைய அருள் இல்லாம கிடைக்காது. அப்ப இந்த பொருள் பண்டங்களை தேடுவது கூட இறைவன் எங்களுக்கு இந்த வாய்ப்பு அளித்தால்தான் கிடைக்கும் ஒழிய எங்களுடைய சொந்த முயற்சியால செய்யதா இறைவன் அருள் கட்டாயம் வேணும். அப்ப இந்த செல்வம் இறைவன் தந்தது என்று சொல்லி எண்ணாமல் கொடுக்கறியாமல் இறக்கணும், கொடுத்து உதவி செய்ய முடியாமல் அறியாமல் அதை பற்றி தெரியாமல் பற்றி எண்ணாமல் இறக்கின்ற ஒரு கீழ்மகளாக இருக்கிறோம் என்று சொல்லி இங்கே சொல்லுகின்றார் பட்டினத்தடிகள். பிறக்கும் போது கொடு வந்ததில்லை, பிறந்து மண்மேல் இறக்கும் போது கொடு போவதில்லை, இடைநடுவில் குறிக்கும் இச்செல்வம் சிவன் தந்ததென்று கொடுக்க அறியாது இறக்கும் குலாமருக்கு என் சொல்வேன் கட்சிய கம்பெனி என்று சொல்லி எங்களை பார்த்து சொல்றார். இப்படிப்பட்டவர்கள் இந்த உலகத்திலே வாழ்கிறார்கள், இவர்களை பற்றி என்ன சொல்வேனே கடவுளை என்று சொல்லி கடவுள்கிட்ட சொல்கின்றார். இதுக்குள்ள இன்னொரு பாடல் வருகின்றது, 72வது குறள். அன்பிலாரெல்லாம் தமக்குரியர், அன்பில்லாதவரெல்லாம் சுயநலவாதிகள், தங்களை பற்றி எண்ணுவார்களொழிய பிறரை பற்றி சிந்திக்கிறதுக்கு திறனை தவிர இருப்பார்கள். தாங்கள் வாழ்ந்தா போதும், தங்களுடைய குடும்பம் வாழ்ந்தால் போதும், தங்களுடைய பிள்ளைகள் வாழ்ந்தா போதும் என்று சொல்லி அடுத்த வீட்டான் பசித்திருக்க நாங்கள் வடிவாக கோலாகலமாக கொண்டாடி உணவருந்தி கொண்டு மாறுறது பெரிய பாவம் என்று எல்லா மதங்களும் சொல்கின்றன. சரியோ? அப்ப இங்க நாங்கள் என்ன செய்யறோம்? அன்பிலாரெல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு, அன்பு இருக்கிறவர்களுக்கு அவர்களுடைய தங்களுடைய உயிரை கூட கொடுக்கிறதுக்கு அவர் துணிவார்களாம். சரியோ? இப்ப அன்பில்லாத மனம் படைத்தவர்கள் இந்த அந்த அறத்தை பற்றி அறியாத மூக்கர்களாக மூடர்களாக பேதைகளாக இருந்து இரக்கம் கருணை இல்லாதவர்களாக பக்தி வயப்பட்டவர்களாக இருக்க மாட்டார்கள். எல்லாவற்றிலையும் அவர்கள் சுயநலம் தாண்டவம் ஆடுகின்ற தன்மையை பெற்றிருக்கிறார்கள். இந்த அன்பிலாரெல்லாம் தமக்குரிய அன்புடையார் என்புமுடையவர்களுக்கு ஒரு புராண கதையை நீங்க அறிஞ்சு கொண்டிருப்பீர்கள். ததீசி முனிவர் என்ற ஒரு முனிவர் உங்களுக்கு தெரியும். இந்த தக்கனுடைய யாக படலத்துல வருது. அதுல தக்கனுக்கு அறிவுரை கூறுறார். அவன் கேட்ட கேள்விக்கெல்லாம் மறுமொழி சொல்றார். சிவபெருமான் ஒரு 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 பேயனா இருக்கிறார், பாம்பு வச்சிருக்கிறார், மற்றது புலித்தோல் உடுத்திருக்கிறார், மற்ற எல்லாம் செய்கிறார், அழுவ வச்சிருக்கிறார், இவர் என்ன மாந்தோல் உடுத்திருக்கிறார், இப்படியெல்லாம் இவர் இப்படிப்பட்டவர் கடவுளாண்டு சொல்லி அவன் கேட்க இவர் அதுக்கெல்லாம் விடை சொல்றது நாங்கள் ததீசி உத்தரப்பிரதத்துல பார்க்கலாம், கந்த புராணத்துல கட்சகாண்டத்துல பார்க்கலாம். இப்ப அந்த ததீசி முனிவர் அந்த ஒரு இந்திரன் அவரோட போய், சுவாமி எனக்கு ஒரு உதவி செய்ய வேண்டும், எனக்கு வச்சுராதம் செய்வதற்கு
உங்களுடைய முள்ளந்தண்டு எலும்பு தேவை. சரி, அப்ப அதுக்கு என்ன, நான் இறக்குறேன், நீ முள்ளந்தண்டு சொல்லி தான் இயற்கையாகவே இறந்த மாதிரி இறக்க அவர் அந்த முள்ளந்தண்டு எடுத்து பஞ்சாயத்து செய்தார். அதாவது ஒரு காலகட்டத்துல அசுரரின் தேவர்களும் சண்டை செய்கிற காலத்துல தேவருடைய படைக்கலங்கள் எல்லாம் இவருடைய முதுவிலே ஒடுக்கப்பட்டதாம். இப்ப அந்த படைக்கலங்களை பெறுறதுக்கு இவருடைய எலும்பு தேவைப்பட்டதாம். ஆனபடியால் அவர் தன்னுடைய உயிரை பணயம் வைத்து இந்த அசுரர் குலத்திலிருந்து விடுபடுவதற்கு தேவருக்கு இந்திரனுக்கு உதவி செய்ததாக புராண வரலாறுல பார்க்கணும். அப்ப என்பும் உரியர் பிறர்க்கு என்றால் இந்த கதையை நாங்கள் சொல்லக்கூடியதா இருக்கும். சம்பந்தர் 3வது திருமுறையில 125வது பதிகத்துல 3வது தேவாரம், அன்புரு சிந்தையராகி அடியவர் நண்புரு நல்லூர் பெருமணம் மேவி நின்று இன்புறும் சிந்தை இணையடியே துவார் துன்புறுவார் அல்லர் தொண்டு செய்தாரே என்று சொல்லி, அன்புரு சிந்தையராகி அடியவராக இருக்கிறவர்கள் அவர் எப்போதும் இன்புறும் மெந்தை இணையடி ஏத்துவார், மகிழ்ச்சியோடு சேர்ந்து இறைவனுடைய திருவடியை வணங்குவார்கள், அவர்கள் துன்பப்பட மாட்டார்கள். அன்புரு சிந்தையராகி அடியவர் நண்புரு நல்லூர் பெருமணம் மேவி நின்று இன்புறும் மெந்தை இணையடி ஏத்துவார் துன்புறுவார் அல்லர் அவர் தொண்டு செய்வாரே, மற்றவர்களுக்கெல்லாம் உதவி செய்வார் தொண்டு செய்வராக இருப்பார்கள் என்று சொல்லி சம்பந்தர் பாடுகிறார். அப்ப அன்போடு இருக்க வேண்டும், அவர்கள் இறைவனுடைய திருவடி ஏற்ற வேண்டும், அவர்களுக்கு எந்த துன்பங்களும் வராது என்ற கருத்தை இந்த தேவாரம் மூலமாக வெளிப்படுத்தி இருக்கிறார். தோத்து பார்க்கும்போது உலகிய வாழ்வில் உலகியல் வாழ்வில் இன்பம் துன்பம் என 2 இருப்பது, உலகியல் வாழ்வில் இன்பம் துன்பம் என 2 இருப்பது அவர் முற்பிறப்பிலே செய்த நன்மை தீமைகளால் விளைந்தவை ஆகும். அவர்கள் முற்பிறப்பிலே செய்த நன்மை தீமைகளால் விளைந்தவை ஆகும். முற்பிறப்பில் நல்லறம் செய்தவர் இப்பிறப்பில் இன்பமாக இருக்கிறார்கள். முற்பிறப்பில் நல்லறம் செய்தவர்கள் இப்பிறவியில் இன்பமாக இருக்கிறார்கள். இதை கண்கூடாக கண்டும் பிறருக்கு கொடுத்து மகிழும் அன்புள்ளம் இல்லாதவர்கள், பிறருக்கு கொடுத்து மகிழும் அன்புள்ளம் இல்லாதவர்கள் அரை சிந்தனையும் அற்றவர்களே. இன்பம் இடரென்று 2 வைத்தது முன்பவர் செய்கையினாலே முடிந்தது, இன்பம் அது கண்டும் ஈகிலா பேதைகள் அன்பிலார் சிந்தை அறம் அறியாதே என்று சொல்லி, நாங்கள் அந்த நன்மை தீமைகளுக்கு என்ன காரணம், மற்றவர்கள் எப்படி மகிழ்ச்சியா இருக்கிறார்கள், நாங்கள் ஏன் மகிழ்ச்சியா இல்லை என்றதை ஆராய்ந்து பார்த்தால் எங்களுக்கு உண்மை தெரியும். அதாவது மற்றவர்கள் இன்பம் இருக்கிறார்கள், அவர்கள் முற்பிறப்பிலேயோ அல்ல இந்த பிறப்பிலேயோ ஆரம்ப காலகட்டத்திலே நன்மை செய்திருப்பார்கள், ஆனபடியால் அவர்கள் இன்பத்திலே திளைக்கிறார்கள். அப்படி பாவம் செய்தவர்கள் துன்பத்திலே துவழுகிறார்கள். இன்பத்திலே இருக்கிறவர்கள் உலகத்திலே இருக்கிற அந்த வாழ்க்கைகளுக்காக கண்டும் மகிழ்ச்சியா இருக்கிறார் கண்டும், அவர்களை முற்பிறப்பிலே அறஞ்செய்தபடியாத்தான் இப்படி வந்ததை கண்டும், அந்த கொடுக்காத பேதைகள், அறஞ்செய்யாத அந்த அறிவில்லாத மக்கள், சரியா, அவர்கள் அன்பில்லாத ஈர நெஞ்சில்லாத இரக்கம் இல்லாத நிலையில இருந்து இந்த அறத்தை பற்றியும் அறியாமல், அறிந்தும் அதை பற்றிய விளக்கத்தை வெளிப்படுத்தாமல் மறைப்பவர்களாக இருப்பார்கள். அவர்களுக்கு அறத்தை பற்றி தெரிந்தாலும் கூட அதிலே ஈடுபாடு காட்ட நாட்டம் இல்லாதவர்களாக இருப்பார்கள் என்று வந்தார். அது 267வது மந்திரம். அடுத்தது 268, பிறர் இன்பங்கட நினையாதீர்கள், பிறருடைய மனம் புண்படும்படி அவர்களை சந்தோஷத்துல மண்ணளி போடாமல் அவர்கள் நல்லா இருக்க வேண்டும் என்ற சிந்தனையோடு இருந்தோம்னு சொன்னால் நாங்கள் நல்லா இருக்க வேண்டும் இருப்போம்.
அவர்களை நல்லா இருக்கக்கூடாது என்ற மனதில் இருக்கின்ற அந்த ஒரு விதமான அந்த மோசமான தன்மையில் இருக்கிறவர்கள் நல்லவர்களாக வாழ வேண்டும் என்ற வழியை விரும்பாத அந்த ஈன நெஞ்சத்தவர்கள், சரியா, அப்படியான தன்மைகளை விடுங்கள், அப்படியான நினைக்காதீர்கள். நீங்கள் மற்றவர்களுக்கு இடையூறாக அவருடைய இன்பத்துக்கு தடையாக இருக்காமல் உறுதுணையாக நில்லுங்கள் என்ற கருத்தையும் சொல்கின்றார். இந்த தீமை செய்வது மனித பண்புக்கு உரியது அல்ல. மனிதன் 6 அறிவு படைத்திருக்கிறான். எது நல்லது எது தீயது என்றதை அவன் பிரித்து உணர்ந்து அறியக்கூடிய அந்த திறமையை பெற்றிருக்கிறான் மனிதன். அவனுக்கு இந்த 6வது அறிவு இருக்கிறபடியால் நாங்கள் மற்றவர்கள் துன்பப்படுவதை நாங்கள் தவிர்க்க வேண்டும் என்ற சிந்தனை அவனுக்கு இருக்கு. ஆனால் அதை நடைமுறைப்படுத்துவதில்லை என்ற கருத்தை சொல்கின்றார். அழிவதும் ஆவதும் அவன் அருள். அவனுடைய திருவருள் கிடைக்க வேண்டும். நல்லது நடக்கிறதுக்கும் அல்லது தீமை நடக்கிறதுக்கும் எல்லாத்துக்கும் அவனுடைய அருள் வேண்டும். சரியோ? அவன் அருள் வழி நின்று அறம் செய்க. அவனுடைய வழி நின்று இறைவனை வணங்கி இந்த அறங்களை செய்யும் போது அவனுடைய அருள் நிச்சயமாக கிடைக்கும். அறம் ஒரு நல்வழியாக நன்னறியாக நல்வினையாக இருக்கும் போது இறைவன் அந்த வினைக்கு தக்க பலனை நிச்சயம் தருவான் என்று நம்பிக்கொண்டிருந்தவன் சொன்னால் நாங்கள் அறம் செய்ய வேண்டும். அப்படி நம்பிக்கை இல்லாதவர்கள் துன்பப்பட்டு தோட வேண்டி வரும். அதான் இங்கே 268வது மந்திரத்திலே சொல்கின்றார். கெடுவதும் மாவதும் கேடு இல் புகழோன் நடுவல்ல செய்தின்ப நாடவும் முட்டான் இடுவதும் நீவதும் எண்ணுமின் இன்பம் படுவது செய்யில் பசுவது வாமி. கெடுவதும் ஆவதும் கேடு இல் புகழோன் நடுவல்ல செய்து இன்பம் நாடவும் முட்டான் இடுவதும் ஈவதும் எண்ணுமின் இன்பம் படுவது செய்யில் பசுவது வாமி. அதுங்கோ இடுவதும் ஆவதும் நாங்கள் கொடுப்பது, கெடுவதுன்றது நாங்கள் துன்பத்தை கேட்டினை பெற்றுக் கொள்வது, ஆவது என்பது நல்ல விஷயத்தை பெறுவது, எல்லாம் கேடியில் புகழோன் எந்த விதமான புகழ்ச்சிலையும் கேடு இல்லாத இறைவன் அவன் குற்றமற்றவனாக இருக்கிறான். அதாவது தூயோடம்பனாக இருக்கிறான், தன்பயத்தனாக இருக்கிறான், இயல்பாகவே பாசங்கள் நிற்கின்றான், முற்றுமுணர்ந்தவன் நிற்கின்றான். அப்படிப்பட்டவன் தான் கேடில் புகழோன் இறைவன். எந்த விதமான கேடும் இல்லாத மேலான தன்மையை பெற்றிருக்கிறான் இறைவன். அவன் இந்த கேட்டினையும், கேடு என்றது இடுக்கண்ணல் துன்பங்களையும் ஆவதும் ஆக்கத்தினையும் ஊட்டுகின்றான். இந்த வினைப்பயனால இவற்றை செய்கின்றான். அவர்களுக்கு நல்லது தீயது எல்லாத்தையும் செய்யறது அவனுடைய வினைக்கு தக்கபடி இறைவன் கொடுக்கிறான். இறைவன் சலமிலன் என்று சொல்லுவோம். சலமிலன் சங்கரன் சார்ந்தவர்களால் நல்ல வேலையை செய்யாதவர்களுக்கு நலமிலன் நாள்தோறும் நல்குவான் நலன். அப்ப எல்லாருக்கும் நன்மையை செய்கிறான். நாங்கள் செய்த வினைக்கேற்ற அவன் நடுநிலையாளனா இருக்கிறான். சரியோ? அவன் கெடுவதும் ஆவதும் கேடில் புகழோன் எங்களுக்கு வர நன்மைகளுக்கும் தீமைகளுக்கும் பயணத்தருவனா இருக்கிறவன் மேலான புகழை கொண்ட இந்த சிவபெருமான் தான், இறைவன் தான் இருக்கின்றான். என்ன ஆவதும் அழிவதாகிய அனைத்து செயல்களும் இந்த இறைவனால தான் நிகழ்கின்றன. அப்ப இறைவன் கேடில் புகழோன், அவருக்கு எந்த விதமான அழிவும் இல்லாத சச்சித்தானந்தமானவன். சத் என்பது நிலையான பொருள், அழிவில்லாத பொருள், நித்திய பொருளாக இருக்கிறவன். சித் என்பது ஞானம், மெய்ஞானம், மெய் உணர்வு உள்ளவன், ஆனந்தமான பொருள். சச்சித்தானந்தம் என்றது இறைவன் எப்போதும் அழிவில்லாத நிலையான ஞானத்தன்மை பெற்ற மேலான ஆனந்தத்தை உள்ளவன் ஆனபடியால் அவன் கேடில் புகழோன். அவனால அவன் வினைக்கு தக்க, நாங்கள் சில வினைக்கு தக்க பலனை கொடுப்பது அவனுடைய வேலை. அதுக்கு அவனுக்கு எந்த விதமான பாரபட்சமும் கிடையாது. அவன் நடுநிலையாக நின்று சரியோ பட்சபாதம் உண்டு நாங்கள் செய்கிற வினைகளுக்கு தக்க பலனை தருவான். நாங்கள் தீவினை செய்யும் போது அதுக்குரிய துன்பத்தையும், நல்வினை செய்வது
அதுக்குரிய நன்மையையும் இன்பத்தையும் தருவான். சரியா? அப்ப இறைவன் இந்த பெரும் புகழாளன் சொல்லுவோம் என்ன? சரியோ? இறைவன் பெரும் புகழாளன், எல்லாருக்கும் நன்மையை செய்கிறவன். இருநூற்றி 68வது மந்திரத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். 268 அவர் என்ன சொல்றார் என்றால், கெடுவதும் ஆவதும், கெடுவது எங்களுக்கு வர துன்பங்கள், ஆவது என்பது எங்களுக்கு வர நன்மைகள், இவற்றுக்கெல்லாம் அடிப்படையாக இருக்கிறவர் இறைவன் சொல்லி பார்த்த நாங்கள். சரியோ? அவர் இந்த இன்பத்தை, இவர்களுக்கு எல்லா இன்பத்தையும் கொடுப்பார். அதே போல அவள் செய்கின்ற வினைக்கேற்ப துன்பத்தையும் தரக்கூடியவனாக இருப்பார். நடுவல்ல செய்து இன்பன் நாடவும் ஒட்டான். நடுவல்ல என்பது அந்த பட்சபாதம், சலமிலன் என்று சொல்வோம். சலமிலன், நலமிலன் நன்னாருக்கு நல்லனுக்கு நல்லன், சலமிலன் பேர் சங்கரன். சலம் என்றது அசைவு, அசைவு என்பது ஒரு அசைவு இல்லாதவன், இந்த பக்கமும் சாராதவன், நடுநிலையாளன். அவன் ஒரு பட்சபாதம் இல்லாத நிலையில் இருக்கின்ற நடிச்செய்ய வல்லான் என்று சொல்லுவோம். இங்கே சொல்லுகிறார், நடிச்செய்ய வல்லான். அப்ப அவன் நடுவல்ல செய்து இன்பன் நாடவும் ஒட்டான். அவன் நடுமை நேர்மைக்கு மாறாக, நடுநிலைக்கு மாறான எந்த காரியத்தையும் செய்ய மாட்டான். ஒருவனுக்கு துன்பம் விளைகிறால் அவன் செய்த தீமைக்குரிய பலனது. ஒரு இன்பமாக இன்பத்தை அனுபவிக்கிறதுக்கு இடம் இருக்கிறது சொன்னால் அவன் செய்த அந்த வினைக்கு ஏற்ற பலனை இறைவன் கொடுக்கிறான். அவன் செய்தத்தை அவர் தான் அனுபவிப்பார். சரியோ? தாம் தாம் செய்த வினை தாமே அனுபவிப்பார் என்று சொல்லுவார்கள். அந்த வகையில நேர்மையற்ற செயலை செய்து இன்பம் பெறவும் அனுமதிக்க மாட்டான். அதே போல அவன் நடுநிலை தவறாமல் தன்னுடைய உரிய அந்த வேலையை செய்கிறான், சங்கரன் என்று சொல்லி துவத்தை செய்து கொண்டிருப்பான். அறமுறை நில்லாதோர்க்கு இந்த கொடுமைகளை வடுவென்றும் பாராது வந்தவாறு செய்த ஒருவருக்கு இன்பத்தை எண்ணுவதற்கும் இடம் கொடுக்க மாட்டான். இப்போ கொடுமை செய்தவர்கள் துன்பத்தை அனுபவிக்கத்தான் வேண்டும், பாவம் செய்தவர்கள் அதுக்குரிய பலனை அனுபவிக்கத்தான் வேண்டும். அதுக்கு சிவனை நொந்து எந்த விதமான பயனும் அல்ல. அவன் நாங்கள் செய்த வேலைக்கு தக்க பலனை கொடுக்கிறான். அதான் நடுவல்ல செய்து இன்பன் நாடவும் விட்டான். இந்த பிழையான வழியிலேயே அவர்கள் கவனித்து அவர்களுக்கு தான் ஒரு மகிழ்ச்சியா இருக்கிற வேலையையும் செய்ய மாட்டான். அவன் அந்த அப்படியான தன்மையை, இன்பத்தை எண்ணவும் மாட்டான். நாங்கள் மற்றாக்களுக்கு தீமை செய்கிறோம், மற்றாக்களுக்கு நன்மை செய்கிறோம் என்ற அந்த பாகுபாடு இல்லாமல் அவளை செய்த வினைக்குத்தக்க செயலை செய்கிறான் என்ற நிலையில அவன் இருப்பான் ஒழிய பிழையான வழியில இன்பத்தை கொடுத்து அவன் இன்பத்தை நுகர மாட்டான் என்று சொல்கிறான். அந்த நினைக்கவும் மாட்டான். இடுவதும் ஈவதும் எண்ணுமீன். ஆனபடியா நாங்கள் இந்த தக்கவருக்கு இடுதலையும் வறியவர்களுக்கு ஈதலையும் செய்யணும். இடுவதே ஈதல், ரெண்டும் வித்தியாசம். இடுவது என்பது உரியவர்களை தேடி பிடித்து எடுத்து கொடுப்பது, தானம் என்று சொல்லுவோம். அதுதான் இடுதல். நல்ல ஞானியருக்கு இடுதல், நல்ல தன்மை உள்ளவருக்கு கொடுக்கிறது, அது இடுதல். தக்கவருக்கு கொடுத்தல். வறியவர்களுக்கு ஈதல், இறந்து வரவருக்கு ஈதல். ஈதல் இல்லாதவருக்கு, இறப்பவருக்கு ஈதலும், உரியவர்களுக்கு என்ன இடுதலும். இடுவதும் ஈவதும் மண்ணுமீன். ஆக தக்கவர்களுக்கு இடுதலையும் வறியவர்களுக்கு ஈதலையும் செய்யுங்கள். அப்ப பிறருக்கு கொடுக்கவும் கொடுத்து உதவும் நாங்கள் எங்களுக்கு மனநிலை இருக்க வேண்டும். அவைய சொல்றார், அறம் செய்ய விரும்பு. நாங்கள் விருப்பத்தோடு தான் செய்ய வேண்டும். விருப்பத்தோடு செய்யல் என்று சொன்னால் அது ஒரு பலன் இல்லாத வேலையா போகும். என தான் முந்தி சொல்லு, நாங்கள் ஒப்புடன் முகமலர்ந்து உபசரித்து உண்மை பேசி உப்பிலா குளிர்த்தால் உண்பதே அமிர்தமாகும். முப்பழம் உடுவால் அன்னம் முகங்கடத்து இடுவாராயின் கப்பிய பசியினோடு கடும் பசி ஆகுந்தானே என்று சொல்லி, இப்ப நாங்கள் அரைஞ்சே விரும்பி கொடுக்க வேண்டும் என்று சொல்கின்றார்.
இன்பம் படுவது செய்யில் பசுவது வாமே. படுவது என்பது இல்லாமல் செய்கிறது. மற்றவருடைய இன்பத்திலே குறுக்க நிற்கிற வேலை செய்தம் என்றால் அவன் சந்தோஷமா இருக்கிறதை கண்டு எரிகிற எல்லாம் பத்தி எரிகிற தன்மை உள்ளவர்கள் தான் அந்த மோசமான தன்மை உள்ளவர்கள். அவன் சந்தோஷமா இருக்கிறான், அவனை சந்தோஷமா இருக்க விடக்கூடாது என்று எண்ணுகிறவர்கள் தான் இன்பம் படுவது செய்பவர்கள். அவரை இன்பத்தை இல்லாமல் செய்கிறவர்கள். பட்டு போறோம்னு சொன்னா இல்லாம போறது. மரம் பட்டு போனால் தழைக்காது, சரியா? அது பட்டு போன மரம். அப்ப அது கெட்டு போன தன்மையுடையவர்கள், சரியோ? இன்பம் கெடும்படியாக நடக்குவது பசு அதுவாம். இங்க பசு என்பது இந்த நாங்கள் பதிபசு பாசத்துல வர பசு அல்ல, அது முப்பொருள வரம். அங்கே பசு என்று சொன்னது உயிர், இங்கே பசு என்று சொன்னது ஒரு மிருகம். அப்ப இவர் இப்படி மற்றவனுடைய இன்பத்திலே குறுக்க நின்று அதை கெடுக்கிறவன் ஒரு மாட்டுக்கு சமம் அல்லது ஒரு மிருகத்துக்கு சமம் சொல்றார். பசு அதுவன் சொன்னால் இங்கே மிருகத்தன்மை சொல்றார். ஒரு மனுஷத்தன்மை இல்லாதவர்கள், அவன் மிருகத்தன்மையோடு இருக்கிறான் என்று சொல்லி இங்கே வடிவாக சொல்கின்றார். இன்பம் படுவது செய்யும் ஒரு இன்பத்தை கண்டு பொறுக்காமல் அதை இல்லாமை செய்து குளிதோண்டி பறிக்க முன்னுக்கு நிற்கிறவரெல்லாம் மிருகத்தன்மை உள்ள அவர்கள். மனித அந்த தன்மையே இல்லாதவர்கள் சொல்கின்றார். இன்பம் படுவது செய்யில் பசுவதுவாமே. பிற இன்பம் கெடும்படியாக நடப்பது மிருகத்தனமாகும். இன்பம் அழிவதற்கு ஏதுவான வினைகளை செய்தால் மக்கட்பண்பு கட்டவர்கள் அவர்கள் மாக்களாக இருப்பார்கள் சொல்கிறார். சரியோ? அவரை இன்பம் விடவரும் துன்ப வினைகளை இயற்றினால் அவர்கள் மக்கள் பிறப்பின்றும் தாழ்ந்து மாக்களாக போவார்கள். அவர்களுக்கு இந்த மனித தன்மை இல்லாதவர்களாக எண்ணப்படுவார்கள். மற்றவர்களுடைய இன்பத்தை கண்டு பொறுக்காது அதை தடுக்கின்ற கெட்ட நெஞ்சம் படைத்தவர்கள் எல்லாரும் மக்களே அல்ல, மிக குணம் படைத்தவர்கள் சொல்லுகிறார். ஆக இந்த இன்பமும் துன்பமும் அவரவர் செயலால வரும். நாங்க செய்யறோம், எங்களுக்கு இன்பம் வரும் என்றால் நாங்கள் ஏதோ நன்மை செய்கிறோம், அதனாலதான் இன்பம் வருது. துன்பப்படுகிறோம் என்றால் நாங்கள் ஏதோ தீமை செய்திருக்கிறோம். எங்களுடைய இன்பத்துக்கும் துன்பத்துக்கும் அடிப்படை காரணம் நாங்கள் செய்கிற செயல்கள் அல்லது வினைகள், சரியோ? அந்த வினையை ஊட்டச்சிறங்க ரவன், அவ்வளவுதான். வினைக்குரிய பயனத்தாரவன் அந்த விலையைத்தான் ரவன் செய்யறான் ஒழிய எங்களுக்கு வினையத்தார வேலையை அவன் செய்யலை, வினையை நாங்க செய்யறோம். ஒரு முதலாளியை கீழே வேலை செய்யறோம், வேலையை சம்பளம் தாரான், சரியோ? அவன் சம்பளத்தை தார வேலையை செய்யறான் ஒழிய வேலையை செய்யற வேலையை அவன் செய்யற இது. அதே போலதான் இறைவன் எங்களுக்கு சம்பளத்தை தாரார். நாங்கள் நல்ல வேலை செய்தால் நல்ல சம்பளத்தையும், கூடாத வேலை செய்தால் கூடாத சம்பளத்தையும் தாரார். கூடாத சம்பளம் துன்பம், நல்ல சம்பளம் இன்பம். ஆவது என்பது விளைவது, சரியோ? இப்ப கெடுவதும் ஆவதும், கெடுவது என்பது இல்லாமல் செய்வது, விடச் செய்வது. ஆவது என்பது விளைவது, கெடுவது என்பது அழிவது, இல்லாமல் செய்வது. இடுவது என்பது உரியவர்களுக்கு கொடுப்பது, உரியவர்களுக்கு கொடுப்பது இடுதல். அன்னம் கொடுத்தல், மகேஸ்வர பூஜை செய்தெல்லாம் இடுதல். ஈதல் என்பது இல்லாருக்கு கொடுத்தல், ஈதல் என்பது ஈதலறம். தீவினை வீட்டு இட்டல் என்று அவையார் சொல்லியிருக்கிறார். இப்ப இறப்பவருக்கு ஈதல் ஈவது. படுவது என்பது கிடைச் செய்வது, இன்பத்தை படைச் செய்வது, இன்பம் அவர்களுக்கு வராமல் தடுப்பது. பசு என்பது மிருகம், மனித தன்மை அற்றவர்கள், மனித தன்மை இல்லாதவர்கள், வீட்டில் வாழ்கின்ற மிருகம். அவர்கள் காட்டிலே வாழ்கின்ற மிருகம் காட்டு மிருகம், வீட்டில வாழ்ற மனித மிருகம் என்று சொல்லி சொல்கின்றார். இப்ப தொகுத்து பார்க்கும்போது அழிவு ஆக்கம் இரண்டையும் அருளை செய்பவன் குன்றாத புகழுடைய பரம்பொருளான சிவபெருமான். அழிவு ஆக்கம், கேடும் ஆவதும் கேடில் புகழோன், அதாவது குன்றாத புகழுடைய பரம்பொருளான சிவபெருமான். நடுவு நிலை தவறி தீமை செய்தவர்கள் இன்பம் அடைய ஒருபோதும் விடமாட்டான். அவன் செய்தவன்கள் சரியா, தீமை செய்தவர்களுக்கு எப்படி இன்பத்தை அனுபவிக்க விடலாம்? அது கொடுக்க இயலாது, அப்படி செய்ய விட மாட்டான். நடுநிலைமை தவற மாட்டான். எனவே உயிர்களுக்கு ஒன்றை தரவும் இல்லாதவர்களுக்கு இயன்றதை கொடுத்து உதவவும் நினையுங்கள். அதனால இறைவன் நடுநிலையாளன் இருக்கிறான்.
நன்மை செய்யும் போது அவன் நன்மையை செய்கின்றான், தீமை செய்யும் போது துன்பத்தை தருகின்றான். அவன் ஒருபோதும் தீமைக்கு உடனாக நின்று அவளுக்கு இன்பத்தை நிற்க மாட்டான். அவன் நடுநிலைமை தவறாதவன். அவன் சலமில்லை என்று முந்தி சொன்னாங்க. ஆனபடியால் அப்படிப்பட்ட இறைவனுடைய அந்த தன்மையை உணர்ந்து நாங்கள் என்ன செய்யணும்? இந்த உயிர்களுக்கு ஒன்றை தரவும் இல்லாதவர்களுக்கு என்றதை கொடுத்ததவும் நினையுங்கள், மனதிலே எண்ணணும், விரும்புங்கள். மற்றவர் இன்பத்தை கெடுக்காதவர்கள், சரியா? மற்றவருடைய இன்பத்திலே இந்த மண்ணள்ளி போடாதவர்களா இருங்கள், சரியோ? அப்ப அப்படியான வேலை செய்யாதீர்கள். புறன் இன்பம் கெட நினைப்பவன் மனிதனே அல்ல, அவன் மிருகம் என்று சொல்ற அன்பிலார் சொல்லி அப்படியானவர்கள் படுவது செய்யில் பசு அதுவாமே, அவர் மனிதனே இல்லை மிருகம் என்று சொல்லி அவர் இறைவன் அந்த அருளை பெறுவதற்கு அவனுடைய நன்மை அவனுடைய மூலமாக இன்பத்தை பெறுவதற்குரிய நன்மையை செய்யுங்கள். மற்றவனை உடைய இன்பத்திலே நீங்கள் துன்பப்படாமல் அவனுடைய இன்பத்தை அடிக்க நினைக்காதீர்கள். நீங்கள் நல்ல வகையில மற்றவர்களுக்கு முடிஞ்சதை செய்யுங்கள். இறைவன் உங்களுக்கு முன்னுக்கு நிற்பான். அவனுடைய இன்பத்திலே உங்களுக்கு வெறுப்பு அல்லது அந்த அந்த கரல் இருக்குமா இருந்தால் நீங்கள் மனிதரே அல்ல, நீங்கள் மிருகமாயிருக்கின்ற தன்மையுடையவர்கள், மிருகத்தன்மையுடையவன் சொல்லி சொல்கின்றார் திருமூல நாயனார். பாருங்கோ, கெடுவதும் ஆவதும் கேடில் புகழோன் நடுவல்லை செய்தின்ப நாடவும் முட்டான் விடுவதும் மீவதும் மின் இன்பம் படுவது செய்யில் பசுவது வாமே. நீங்கள் இந்த பெரிய புராணத்தை எடுத்துக்கொண்டீங்கன்னா 63 நாயகமான கதைகள்லையும் இறைவன் என்ன செய்கிறார்? கெடுவது செய்யவில்லை, அவர்களுக்கு இன்பத்தையே கொடுக்கிறான். அவர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் அவருடைய கஷ்டத்துக்கு அவர் செய்கிற நன்மைகளுக்கு தக்க பலனை இறைவன் எப்போதும் கொடுத்து கொண்டிருக்கிறான். போதனை செய்வான், ஆனால் வேதனை தரமாட்டான் என்பதை நான் நிறைய பார்க்கிறோம். நிறைய இருக்கு. அறிவாட்டாய் நாயனார் கடைக்கு விடுறார், தன்னுடைய பூஜை பொருள் எல்லாம் கீழே கொட்டப்படுது. இறைவனுக்கு கொண்டு சென்ற பொருளை நாங்கள் அவனுக்கு பூஜையை பயன்படுத்தவில்லை என்றால் நான் உயிர் வாழ்ந்து என்ன பயன் என்று சொல்லி வாளால அறிவாளால கலத்தை விட்டுறார். தாயனார் என்றதான் அவருடைய ஏற்பெயர். அறிவாளால கலத்தை விட்டபடியால் அறிவாள் தாய நாயனார் என்று பெயர் பெற்றிருக்கிறார். அவருக்கு இறைவனோடு செய்கிறார். இப்படி நிறைய பார்க்கலாம் நீங்க, சரியோ? நிறைய வரலாற்றை பார்க்கலாம். இளையாங்குடி மாறின சரியான வறுமை, சாப்பாடே இல்லை, மழையும் பெய்யுது, சரியான இருட்டு, ஒருவர் வாரார், பசிக்குது, சாப்பாடு தான் இருக்கு, அங்கே ஒன்றுமே இல்லை. அப்ப மனைவி சொல்றார், நாங்கள் நேற்று விதைச்ச நெல் இந்த மலையில மிதக்கும், போய் படிச்சுட்டு வான்னு சொல்லி அவர் படிச்சுட்டு வர்றார். சரியோ? விறகு இல்லைன்னு சொல்ல அவர் வீட்டுக்குரிய பிச்சை முளைச்சி எடுக்கிறார். கடை இல்லைன்னு சொல்ல கொல்லையில் இருக்கிற குப்பைக்கீரையை கொண்டு வர்றார். இப்போ சமைச்சு சாப்பாடு கொடுக்குறார். அப்ப அந்த அதுகள் எல்லாத்துக்கும் இறைவன் என்ன செய்றார்? இன்பத்தை கொடுக்கிறார், முத்தி இன்பத்தை கொடுக்கிறார். இப்படி நிறைய பார்க்கலாம் அந்த 63 நாயனார் வரலாற்றிலையும். சரியோ? 9 தொகையறியாத வரலாற்றையும் அந்த செய்தியை நாங்கள் அறியலாம். 69வது மந்திரம் என்ன சொல்றார் என்றால், புல்லறிவாளரை புகழாதீர். புல்லன்றது கீழான, புல்லறிவு புல்லன்றது கீழானது, நல்லதில்லை. அது அப்படிப்பட்ட அந்த கீழான அறிவு உள்ளவர்கள், அந்த நல்லறிவு பெறாதவர்களை பற்றி நீங்க புகழாதீர்கள். அவர்களை பற்றி போற்றி புகழாமல் அவர்கள் காஜிதாரார்கள், தங்களுக்கு உதவி செய்கிறார்கள், தங்களுடைய பேதம் போலும் இருக்கணுன்றதுக்காக, ஆடம்பரத்துக்காக செய்கிறதெல்லாம் அது உண்மையான ஒரு கொடை அல்ல. அவர் தங்களுடைய பேரும் புகழும் இருக்க வேண்டும் என்ற ஆடம்பரத்துக்காக செய்வார்கள். அப்படிப்பட்டவர்களை, அப்படிப்பட்ட அறிவில்லாதவர்களை நீங்கள் போற்றி போலாதீர்கள். புல்லறிவாளரை போற்றி போலாது. இல்லறத்தானே, இல்லறத்தில் இருக்கிறவர்கள் தான் அங்கே என்ன செய்கிறார்? 5 பேருக்கு தானம் கொடுக்கிறார். என்ன சரியோ? சரியா? மற்றது பிதிர்களுக்கு உதவி செய்கிறார். என்ன இல்லறத்தான் என்பர் இயல்புடைய மூவருக்கும் நல்லாற்றல் என்று சொல்லி திருவிழா சொல்றார். அதே போல விருந்தொக்கல் சரி என்று சொல்லி
அந்த அப்படியானவர்களை கொடுக்கிறார். 5 பேருக்கும் பிதிர்களுக்கு, விருந்துக்கு, மற்றது தெய்வத்துக்கு, விருந்து ஒக்கல் தெய்வம், மற்றது தான் தன்னுடைய குடும்பம் என்று சொல்லி இந்த 5 பதினேருக்கும் அவர் கொடுத்து வாழ்கின்றார். அப்ப இல்லறம் அல்லது நல்லறம் அன்று. இல்லறத்தில் இருந்தால்தான் நாங்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இப்ப எங்களுக்கு அவனுடைய இல்லறத்தாரை நாங்கள் போற்ற வேண்டும். அவர்களுக்குரிய நல்ல தன்மைகளை நாங்கள் பாராட்ட வேண்டும். நாங்கள் இந்த வறுமையை நீங்கணும் சொன்னால் இறைவனுடைய அருளை பெற வேண்டும். இந்த இதுகளை செய்தால் உங்களுக்கு நல்லது கிடைக்கும் என்று சொல்கின்றார். 269வது மந்திரம். செல்வம் கருதி சிலர் பலர் வாழ்வென்னும் புல்லறி வாழரை போற்றி புலராமல் இல்லம் கருதி இறைவனை ஏத்திமின் வில்லி இலக்கைத விற்புரியாமே. செல்வம் கருதி அழிகின்ற இந்த செல்வத்தை ஒரு பொருட்டாக எண்ணி, செல்வம் நிலையானது அல்ல, எல்லாம் அழியக்கூடியது. இந்த வரம் நாளை வேறாருடைய கையிலே போயிருக்கும். செல்வம் கருதி இந்த செல்வத்தை எண்ணி மற்றவர்களிடமிருந்து இந்த பணத்தை, பொருளை, பண்டத்தை பெற வேண்டும் என்ற எண்ணத்தோடு சிலர் பலர் வாழ்வென்னும் புல்வரை வாழரை, சிலருக்கும் பலருக்கும் வாழ்வு தருகிறோம். சிலருக்கும் பலருக்கும் நாங்கள் உதவி செய்கிறோம், வாழ்வளிக்கிறோம், எங்களுடைய குடும்பத்தை பாதுகாக்கிறோம் என்று சொல்லி திரிகின்ற புல்லறிவாளரை, அப்படிப்பட்ட அந்த அறிவிலிகளை, செருக்கோடு இருக்கிறவர்களை, சரியா செருக்கு கொள்ளும் தலைக்கணம் உள்ள அந்த அப்படிப்பட்ட அற்ப அறிவுடையவரை நாங்கள் மற்றாக்கள் பாராட்ட வேண்டும், மற்றாக போல வேண்டும், பத்திரிகைகளை வர வேண்டும், வானொலியில் சொல்ல வேண்டும், தொலைக்காட்சியில வர வேண்டும், வாட்ஸ்அப்பில் இருக்க வேண்டும் என்று சொல்லி அந்த பேருக்கும் போலுக்குமாக கொடுக்கிறவர்களை நாங்கள் என்னென்னு சொல்றது? செருக்காளர்கள், தற்புகழ்ச்சியாளர், தற்பெருமையாளர், தலைக்கணம் படைத்தவர்கள், அற்ப அறிவுடையவர்கள் சொல்கிறார். சிலருக்கோ பலருக்கோ தாம் வாழ்வுக்கு காரணமாக இருப்பதாக கருதி சிறுமாப்ப கொள்ளுகின்றவர்கள் சிறுமதியினர் என்று சொல்கிறார். அப்படிப்பட்டவர்களை சரியா போற்றி புலராமல், வாழ்த்தி வாடாமல், புலராமல் காயாமல், புலர்ந்தது சரியா, பொழுது புலர்ந்தது என்றால் விடிந்தது சரியோ. அப்ப இந்த இரவெல்லாம் போயிட்டு பால் வந்துட்டு சொல்லுதான் புலர்தல், விடுதல், இங்கே வாடுதல் என்று சொல்ல அர்த்தம் வருகிறது. அவளை போற்றி போலாமல் சரியா, அந்த நாங்கள் வாழ்த்தி 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 வாயெல்லாம் காஞ்சி போகாமல் பாடி பணிந்து வாட்டம் பெறாமல் இல்லங்கருதி இறைவனை ஏற்றுமீன் அழியாத செல்வமாக்கிய வீட்டு பேறு. இல்லம் என்பது வீடு, வீடு என்பது வீடு பேறு, வீடு பேறு என்பது முத்தி. இப்ப முத்தியை எண்ணி இறைவனை அடையக்கூடிய அந்த பரமுத்தியை மனதிலே நினைத்து கொண்டு இறைவனை ஏற்றுங்கள். இல்லங்கருதி நாங்கள் அழியாத செல்வமாக்கிய வீடு பேற்றினை அடைக்கின்ற இறைவனை ஏத்துமின் போற்றி பணியுங்கள். வீடு பேற்றினை விரும்பி சிவபெருமானை பாடி பணிந்து அவனை என்ன கலம்பூபடு தூவம் அறந்தறியன் தமிழோடி இசை பாட மறந்தறியன் என்று சொல்லி பாடுகிறார் நாவுக்கரசர். அதுபோல அவரை போற்றி புகழ்ந்து பாடி பெறவுங்கள். அப்ப உங்களுக்கு வீடு பேறு கிடைக்கும். இல்லங்கருதி இறைவனை ஏத்துமின். மற்ற சொல்றார் வில்லி இலக்கெய்த வில் குறியாமே. வில்லி என்பது நாங்கள் சினிமா படத்துல வர்ற வில்லம் வில்லி அல்ல. வில்லை வைத்திருப்பவன் வில்லி, வில்லாளன். அநேகமா பேடனை சொல்லலாம், அல்ல வேட்டையாடுகிறவளை சொல்லலாம். வில்லை வைத்திருக்கிறவனுடைய அந்த வில்லி இலக்கு எய்த வில் குறியாமே. அவன் ஒரு குறிய ஒரு இலக்கு வச்சுட்டு அம்பை எய்தான் என்றால் அந்த இடத்துல போய் அந்த வில்லு தைக்கும், இந்த அம்பு தைக்கும். இப்போ குறி தவறாமல் எய்யக்கூடிய ஆற்றல் அந்த வில்லாளிக்கு இருக்குது. அதே போல நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் இந்த நல்ல விஷயங்களை சரி அந்த இலக்கினை அதை தவறாது சேர்ந்து அடையிறது போல நாங்கள் எங்களுடைய இந்த வறுமையை தவறாது போக்கி இன்பத்தை தருவான் வில்லாளன் எய்த அன்பு போல இந்த இருமை பயனையும் தரும். அதாவது உண்மையான தானஞ்சேரவன் வறுமையை போக்குறவன் இந்த வில்லாளியை எப்படி அந்த அம்பை செலுத்தி
அது உரிய இடத்தை அடைய செய்கிறதோ அதே போல நாங்கள் என்ன செய்ய வேணும் என்று கேட்டால் நல்ல வறுமையில வாழ்றவர்களுக்கு உதவி செய்ய வேணும் என்று சொல்லியே பெருமைக்காக பேருக்காக செருக்குக்காக ஆடம்பரத்துக்காக செய்யக்கூடாதுன்னு சொல்லுகிறார். சரியோ, அந்த பில்லாளன் என்ற அம்பு இலக்கு போல நாங்கள் என்ன செய்ய வேணும் என்றால் இந்த இருமை பயனையும் தரக்கூடிய அளவுல இந்த வறுமையை போகக்கூடிய உதவியை செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார். சிலர் பலர் வாழ்வென்னும் புல்லறிவாளர் தாம் செல்வம் மிக்க இருப்பதால், சரியோ, சிலருக்கோ பலருக்கோ வாழ்வழிக்கக்கூடிய வள்ளலாக இருக்கிறோம் என்று செருக்குத்தி இருப்பவர்கள் சிறுமதி படைத்தவர்கள். அதான் இந்த உதவி செய்கிறோம் என்று சொல்லி பேருக்கு போலுக்காய் செய்கிறால் அவரெல்லாம் அறிவில்லாத சிறுமதி படைத்தவர்கள். பேருக்கும் போலுக்கும் செய்யக்கூடாது. உண்மையாக மனப்பூர்வமாக அவளுக்கு உதவி செய்கிறவர்கள் உண்மையான இலக்கு அந்த வில்லு இலக்கிற அம்பு போறது போல எங்களை வீட்டு இலக்கு அடைவார்கள். இவர்களுக்கு அப்படியானது இல்லை என்றால் அவர்களுக்கு அந்த ஆடம்பரம், தற்பெருமை, தற்புகழ்ச்சி, தற்போதம் தான் தேவைப்படும். புல்லறிவாளர் என்பது சித்த அறிவுடையவர்கள், அற்ப அறிவுடையவர்கள், முற்பிறப்பிலே செய்த நல்வினை தீவனுக்கு ஈடாக இறைவன் தர வந்தது என்பதை அறியாது மயங்குகிறவர்கள். கடவுன் தந்திருக்கிறான், இறைவன் தான் தாரான் என்பதை பற்றி எல்லாத்தையும் செய்யாமல் எல்லாம் நான் தேடினது, எல்லாம் என்றது சொல்லி தன்னை பற்றி தன்னை பெருமைப்படுத்துவதான் புல்லறிவாளர். திருக்குறள்ல பாத்தீங்கன்னா 331வது திருக்குறள், நில்லாதவற்றை நிலையின என்று உணரும் புல்லறிவாண்மை கடை. அதாவது நிலைத்து நில்லாத பொருளை எல்லாம் நிலையா என்று எண்ணி மயங்குகின்ற இழிவான அறிவுடைமை மிகவும் தாழ்ந்தது. புல்லறிவு ஆண்மை கடை. கடை என்பது கீழானது. அப்ப எங்களுக்கு செல்வம் எல்லாம் உண்மையில நிலையானது அல்ல. நிலையானது நாங்கள் செய்கிற அறங்கள், நன்மைகள், மற்றவை செய்த உதவிகள், இறைவனுடைய திருவருள், இதெல்லாம் நிலையானவை. இல்லம் என்பது வீடு. வீடு என்பது இங்கே வீடு வேறு முத்தி பேரின்ப வீடு. இல்லடைந்தானுக்கு இல்லாதது ஒன்றில்லை, இல்லாதானுக்கு இறப்பர் தான் இல்லை என்று சொல்லி திருமந்திரம் 177 நாங்கள் முடிஞ்சு பார்த்து நாங்கள் அதை பார்த்துக் கொள்ளலாம். அதாவது இல்லடைந்தானுக்கு இந்த வீடு பெற்றை பெற்றவனுக்கு இல்லாத ஒன்றில்லை, அவனுக்கு எல்லாம் இறைவனாக இருந்து அருள் செய்கின்றான். இல்லடைந்தானுக்கு இறப்பது தான் இல்லை, இல்லை இந்த வீடு பெற்றவனுக்கு எதுவும் தேவையில்லை, இருந்து வரக்கூடியது ஒன்றும் இல்லை என்று சொல்லி. வில்லி என்பது வில்லாளன், வில்ல வைத்திருப்பவன் வேறு என்று சொல்லலாம். விற்குறி என்பது எய்த அம்பு சென்றடைகின்ற குறித்த இடம், அதான் வில்குறி. இலக்கு செய்யும் போது அந்த குறிப்பிட்ட இடத்துல போய் அடையுமா இருந்தால் அதே விலக்கு, அந்த இதை சொல்லுவோம். ஒரு கால் துரோணரும் அர்ஜுனன் முதலிய பஞ்சபாண்டவரும் துரியோதனாக்களும் ஒரு நடந்து போய் கொண்டிருக்கிறார்கள். அப்ப இந்த இல்லாடையும் சொன்னார், இந்த மரத்துக்கு மேல ஒரு கிளி இருக்கிறது, சரியோ, இந்த இடத்துல ஒரு கிளி இருக்குது, இந்த கிளியில கழுத்து இருக்குது, கழுத்துக்கு மேல கண் இருக்குது, இந்த கண்ணுக்கு நேரே யார் அம்புகிறாரோ அவருதான் சிறந்த வில்லாளி என்று சொல்லி ஒரு ஒரு முறையை கொண்டு வந்தார். அப்போ ஒருவரா கூப்பிட்டு கேட்கிறார், துரியோதனை கூப்பிட்டு, என்னப்பா தெரியுது? எனக்கு மரம் தெரியுது, கிளை தெரியுது, கிளையில இருக்கிற இலை தெரியுது, கிளி தெரியுதுன்னு சொன்னான். சரி போப்பா. இன்னொரு கூப்பிடுகிறார், அவரும் அப்படித்தான் சொன்னார். கடைசியா அர்ஜுனை கூப்பிடுகிறார், உனக்கு என்னப்பா தெரியுது? எனக்கு ஒன்றுமே தெரியவில்லை, அந்த கிளியின் கண் மட்டும்தான் தெரியுது, அதான் இலக்கு. அப்ப அந்த அம்பு ஈரவனுக்கு அது மட்டும்தான் தெரியணும், மற்ற எல்லாம் தெரிஞ்சால் அந்த இலக்கு தவறி குறி தவறி வேறு இடங்களுக்கு போகும். அந்த கதையை பாதத்துல பார்க்கலாம். அதான் விற்குறி. ஏத்தியம் என்பது வணங்குங்கள், துதியுங்கள், ஏத்தியும் பாடியும் வழிபடும் அதனாலே என்று சொல்லி என்ன புண்ணியம் ஏதன நெஞ்சமே இருங்கடல் வையத்தே முன்னை நீபுரி நல்வினை பயனிட முழுமணி தருணங்கள் மண்ணு காவிரி சூழ்திரு வலஞ்சுளி வாணனை வாயார பண்ணி ஆதரித்து ஏத்தியம் பாடியும் அவனை புகழை பெருமைகளை பாடி இருக்கிறதா ஏத்துதல், அவனை பொழுது பாடுதல். ஏத்திமீன் புதியுங்கள், இறைவனை ஏத்தி போற்றினால் அனைத்தையும் தருவான். சுந்தரமூர்த்தி நாயனார் தேவாரம் என்று சொல்லப்பட்டிருக்குது. அது நாங்க பார்த்தோம்னா தெரியும். 269
7ஆம் திருமுறையில 34வது பதியத்தை முதலாவது வர சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தம்மையே புகழ்ந்திச்சை பேசினும் சார்வினும் தொண்டர் ததை கீழார் பொம்மையாளரை பாடாதே எந்தை புகழீர் பாடுமின் புலவீர்கள் இம்மையே தரும் சோறும் கூரையும் ஏத்தலாம் இடர்கடலுமாம் அம்மையே சிவலோகம் ஆழ்வதற்கு யாதும்மை உறவில்லையே. பொய்மையாளரை பாடாதே, தம்மையே புகழ்ந்து இச்சை பேசினும் சார்பினும் தொண்ட தருகிலா பொய்மையாளரை பாடாதே. தனக்கு இந்த அள்ளி அள்ளி தாரார் என்று சொல்லி தன்னுடைய பெருமையை பறைசாத்துகின்ற அப்படியவரை பாடாதே. எந்தை புகழூர் பாடுமேன் புலவீர்கள், எப்படி பாடுங்கள். இம்மையே தரின் சோறும் கூரையும் ஏத்தலாம் இடர்கடலுமாம். இப்ப நாங்கள் இப்படியான இம்மையில செய்கிற நன்மைகள் எங்களுக்கு இடரை கெடுக்கும் என்று சொல்லி வடிவாக சுந்தரர் பாடியிருக்கின்றார். தொகுத்து பார்க்கும்போது பண வசதி படைத்தவர்கள், அந்த செல்வர்கள் வாழ்வில் சிலராகவோ பலராகவோ இருக்கலாம். பணம் படைத்தவர்கள் இந்த உலகத்துல பலராகவோ சிலராக இருக்கலாம். அவர்கள் அவ்வாறு பண வசதி படைத்தவர்கள் என்பதற்காகவே அவர்களை எல்லாம் அறிவுடைய பெரியோர் என்று எண்ணுவது தவறு. அவர்களெல்லாம் நாங்கள் போற்றி போடுவதே தவறு. அவர்கள் சிறுமதி படைத்தவர்கள் சொல்லுவார்கள். அப்படிப்பட்டவர்கள் எல்லாம் நாங்கள் போற்றி போல தேவையில்லை. இப்படிப்பட்ட செல்வச் செருக்குத்த அறிவற்ற மூடர்களை போற்றி புகழ்ந்து வீணே வாடி வதங்கி மெலிந்து நலிந்து வருந்தாமல் பேரின்ப வீடு தரவல்ல இறைவனை எண்ணி துதியுங்கள். அப்படியான பெருக்கும் போலுக்குமாக பணத்தை அள்ளி இறைக்கின்ற அந்த கெடுமதியாளர்களை பற்றி நீங்கள் புகழ்ந்து பேசி அவர்களை பற்றி பாடி நீங்கள் வீணாக உங்களை கெடுத்துக் கொள்ளாதீர்கள், மெலிந்து போகாதீர்கள், வருத்தப்படாதீர்கள். இப்படி போய் செய்வது வில்லாளன் வில்லில் அம்பை பொருத்தி வைத்த குறி தப்பாது இலகை சென்று தாக்குவது போல நீங்களும் உங்களது இலட்சியமான வீடு பெற்றை அடைய முடியும். என்னுடைய இலட்சியம் வீடு பெறுதான். அவனுடைய இலட்சியம் அந்த அம்பு குறித்த இடத்துல போய் தைப்பது. அப்படியே நீங்கள் இந்த நன்மையை செய்யுங்கள். வீண் புகழுக்கும் பெருமைக்கும் அடிமையாகி தங்களை பெருமைப்படுத்தி கொண்டிருக்கிறவரை பற்றி நினையாமல் இறைவனை எண்ணுங்கள் என்று சொல்கின்றார். செல்வம் கருதி சிலர் பலர் வாழ்வென்னும் புல்லறிவாளரை போற்றி புலராமல் இல்லங்கருதி இறைவனை ஏத்திமின் வில்லி இலக்கெய்த விற்குறியாமே என்று சொல்லுவதோடு நாங்கள் நிறைவு செய்வோம். உங்களுக்கு